ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. கண் களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களிற் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகே. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாளான அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளை மனதில் இருத்தி அவர்தம் திருவருள் சங்கல்பத்தினால் இங்கே இந்த அபிராமி அந்தாதி அனுபவத்திற்காக கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி சரணம் அரண் நமக்கே என்று பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். சரியா 49வது பாட்டுல நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி. அம்பாள் எப்படி வீணையா இருக்கா, நம்ம முதுகெலும்பில் இருக்கக்கூடிய சுஷும்னா கிட்டா பிங்களா அப்படிங்கிற நாடியா எப்படி அவ செயல்படுறா, அதன் அடிப்படையில் நம்மளை மரணத்தை தாண்டி எப்படி போக வைக்கிறா அப்படிங்கிற பாட்டோட முடிச்சு கடைசி 50வது பாட்டு படித்தேன். நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாதி நச்சு வாய் அகிமாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இது 50வது பாட்டு. நம்ம முதல் நாளே பார்த்தோம், அபிராமி அந்தாதிங்கிறது ஒரு மாலை மாதிரி. உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிக்கும், உதிக்கின்ற வேணு முடிக்கும். ஸோ அவர் முடிக்கவே இல்லை, முடிவு திரும்ப தொடக்கத்துக்கு கனெக்ட் ஆகிடுது. ஒரு மாலை அப்படித்தானா, ஒரு மாலை எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் முடிச்சு போட்டாங்கன்னா அது திரும்ப மாலை அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வட்டத்துக்கு எப்படி ஒரு தொடக்கமும் முடிவும் கிடையாதோ அது மாதிரி ஒரு மாலைக்கும் தொடக்கமும் முடிவும் கிடையாது. வாகீஷ கலாநிதி கீவா ஜெகநாதன் அபிராமி அந்தாதிக்கு ஒரு அற்புதமான உரை எழுதியிருக்கார். அந்த உரைக்கு பேரே மாலை பூண்ட மலர். ஏன்னா அபிராமி அந்தாதி ஒரு மாலை. அம்பாள் அரவிந்தமெல்லாம் துதிசை ஆனன சுந்தரவள்ளி, அவளே ஒரு தாமரப்பூ மாதிரி. அப்போ அந்த தாமரப்பூ ஒரு மாலை போட்டுருக்கு. அந்த மாலை என்ன மாலை? அபிராமி அந்தாதிங்கிற மாலை. ஒரு மாலைக்கே அழகு எது? இப்போ நம்ம ஒரு செயின் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு எம்டி செயினாக போட்டுக்கிறத விட அதுக்கு ஒரு டாலர் வச்சு ஒரு பதக்கம் வச்சு போட்டுக்கிட்டா அழகு. ஒரு மாலை அப்படின்னா அந்த மாலையில கீழே கட்டக்கூடிய அந்த குஞ்சம் அழகு. ஸோ அதுதான் அந்த மாலையை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஒரு பிளெயின் மாலை போடுறத விட அதுல கீழே ஒரு குஞ்சமோ அல்லது ஒரு பிளெயின் செயினை விட ஒரு டாலரோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அது எடுத்து கொடுக்கும். அது அந்த மாதிரி இப்போ அபிராமி அந்தாதிய ஒரு மாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மாலையினுடைய நடுவுல ஒரு பதக்கம் இருக்கும். இந்த பதக்கம் இருந்தால் அது ஒரு அழகா தெரியும் இல்லையா? அந்த பதக்கமான பாட்டு தான் இந்த 50வது பாட்டு. அந்த பதக்கத்துல என்ன பண்ணிட்டார்? வரிசையா வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் இந்திரநீலம் முத்து பவழம் மாணிக்கம் இதையெல்லாம் பதிக்கணும். பதிச்சாதான் அதுதானே டாலருங்கிறது. ஒரு செயின்ங்கிறது பிளைனா கோல்டுல இருக்கும். பட் ஒரு பதக்கம் அப்படின்னா அதுல கல்லு வேலை இருக்கும், அதுல ஒரு மகாலட்சுமி இல்ல ஒரு கஜலட்சுமி இருக்கும். ஸோ அதை சுத்தி சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அந்த டாலர் அழகு. அந்த மாதிரி ஒரு வரிசையா எடுத்து நவரத்னங்களை பதிக்கிற மாதிரி பதிச்சுக்கிட்டே வந்தார். எதை எடுத்து பதிக்கலாம்? இதுவோ சொல் மாலை. அப்ப சொற்களுக்குள் சிறந்த சொல்ல எடுத்து தானே வைக்கணும். விலை உயர்வான பொருள் தங்கம். தங்கத்துக்கு ஒரு பதக்கம் வைக்கணும் அப்படின்னா தங்கத்தை விட விலை உயர்வான வைரத்தையோ மாணிக்கத்தையோ வச்சாதான் அதுக்கு ஒரு அழகு, அதுக்கு ஒரு மதிப்பு. அந்த மாதிரி இது முழுக்க முழுக்கவே சொல் மாலை. அந்த மாலையில நடுவுல ஒரு பதக்கம் வைக்கணும். அந்த பதக்கத்துல பதிக்கக்கூடிய சொற்கள் இதுவரையிலும் இருக்கிற சொற்களை விட சிறப்பான சொற்களா இருக்கணும். அதனால தேடி தேடி பார்த்தார் சொற்களை. அவருக்கு கிடைச்சது எல்லாமே சிறந்த சொல் அப்படிங்கிறது அம்பாளோட பேர் தான். ஏன்னா அதை விட சிறந்த சொற்கள் கிடையாது. ஏன்னா அவ அக்ஷரஸ்வரூபிணி, எல்லா அக்ஷரங்கள்லயும் அம்பாள் தான் இருக்கான்னா கூட, ஏன்னா அம்பாளுக்கு சக்தி பீடங்கள்லயே அக்ஷர சக்தி பீடங்கள்னு இருக்கு. 51 அக்ஷரங்களுக்கும் 51 சக்தி பீடங்கள் இருக்கு. அவ எல்லா அக்ஷரமாவும் இருக்கா, எல்லா சொல்லும் எல்லா எழுத்தும் அவளை குறிக்கிறது. ஏன்னா முன்னாடி நம்ம பார்க்கும்போதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அப்படிங்கிறோம். அப்ப சொல்லா இருக்கக்கூடியது அவள், எல்லா சொல்லுமே அவள் தான். அந்த சொல்லுக்கு பொருளும் அவள் தான். பொருளே பொருள் முடிக்கும் போகமே அப்படின்னு பார்த்தோம். அரும் போகம் செய்யும் மருளே அப்படின்ற பாட்டு பார்த்தோம். அப்போ இதுல சொற்களை தேர்ந்தெடுத்து பதிக்கணும், அது நவரத்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடும் போது அவருக்கு கிடைச்சது முழுக்க முழுக்க அம்பாளுடைய பெயர். இந்த அம்பாளுடைய பெயர்களை எடுத்து வரிசையா பதிச்சுட்டு வந்தார். ஏன் அப்படின்னா எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாதுங்கிறத முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்க. கண்ணி எது உன் புகழ்
கற்பது உன் நாமம். நான் ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னாலே அது உன் பெயராதாமா இருக்கு. அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் தொகுத்தார். இன்னொன்னு, ஒரு யுகத்துக்கும் ஒரு விஷயம் சிறப்பு. ஒரு யுகம், நம்ம 4 யுகங்கள் சொல்றோம் இல்லையா, சதுர்யுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலையுமே முதல் யுகமாகிய கிருதயுகம் இல்லைன்னா சத்திய யுகம் அப்படிங்கிறது, அந்த யுகத்துக்கு பேரு சத்திய யுகம். அந்த யுகத்துல எல்லாமே சீரா சரியா ஒழுங்கா இருந்தது. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்துல ஒழுங்கு இருந்தது, எந்த அளவுக்கு குழப்பம் இருந்ததோ அதே அளவுக்கு ஒழுங்கும் இருந்தது. இப்ப இந்த பக்கம் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் அப்படின்னு 3 பேர் இருந்தாங்க திரேதாயுகத்துல. அந்த பக்கம் எடுத்துக்கோங்க, ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்ன 4 பேர் இருந்தாங்க. சோ இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 4. இதுலயுமே ஒருத்த ஒத்துக்கல. விபீஷணன் ராமன் கிட்ட வந்துட்டான். சோ அப்ப நல்லதோட ப்ரொபோர்ஷன் கூட இருந்தது, கெட்டதோட ப்ரொபோர்ஷன் கம்மியா இருந்தது. துவாபர யுகத்துக்கு வாங்க, இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கூட சேர்ந்தது ஒரே ஒரு கிருஷ்ணன். அந்த பக்கம் கௌரவர்கள் 100 பேரு, இது போக பல நல்லவர்களும் அந்த பக்கம் இருந்தாங்க. பீஷ்மர் மாதிரி, துரோணர் மாதிரி, கிருபர் மாதிரி, இப்படியும் பல பேர் அங்க இருந்தாங்க. சோ கெட்டது மிகுந்து நல்லது குறைஞ்சு இருந்தது துவாபர யுகம். அப்ப கலியுகத்துக்கு வருவோம், இங்க எது ஜாஸ்தி இருக்கு? கெட்டது தான் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி முதல் யுகமான சத்திய யுகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அசுரர்கள் தனித்து செயல்பட்டாங்க. ஹிரண்யன் அவங்க போய் தேவலோகத்தை கைப்பற்றினாங்க, அவங்க தேவர்களை கொடுமைப்படுத்தினாங்க, இதெல்லாம் நடந்தது. கடவுள் வந்தாரு, அவங்கள சம்ஹாரம் பண்ணார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒரு தடவை நான் பிறப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தது மாதிரி கிருதயுகத்துல அசுரர்கள் தொந்தரவு செய்யும் போது கடவுள் நேரடியா வந்தா அந்த பர்டிகுலர் அசுரர்களை சம்ஹாரம் பண்ண கிளம்பி போயிட்டான். அதனாலதான் எல்லா அந்த கிருதயுகத்துல நடந்த எல்லா அவதாரங்களும் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல முடிஞ்சிருக்கும். நரசிம்ம அவதாரம் ஒரு முகூர்த்த காலம் தான். நரசிம்மர் 30 வருஷம் 40 வருஷம்லாம் வாழல. அவங்க சாயந்தரம் அந்த பிரதோஷ வேலையில வந்தார், முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். வராக அவதாரம் அப்படித்தான். ஸோ அந்த ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் கொண்டு போய் பூமியை கடலுக்குள்ள அமுத்தி வச்சான். பூமண்டலத்தை வராக சுவாமி தூக்கி எடுத்துன்னு வந்தார், ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணி. ஸோ ஒரு பர்டிகுலர் அசுரன் தொந்தரவு பண்ணா கடவுள் போய் அழிச்சிட்டு. அப்படியே திரேதாயுகத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க தேவலோகத்துக்குலாம் போல, பூமியில ஒரு தீவு தான் இலங்கை. இந்த பூமியில இருக்கிற ஒரு தீவை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அப்ப அசுரர்கள் ரொம்ப கிட்டக்க வந்துட்டாங்க. எங்கேயோ இல்ல, அசுரலோகம் பாதாளலோகத்துல இருந்தெல்லாம் அவங்க வரல. மகாபலி கடைசியா பாதாளலோகத்துக்கு அனுப்பப்பட்டான். அதுக்கப்புறம் வந்த அசுரர்கள் பூமியிலேயே ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. அதுதான் இலங்கை அப்படிங்கிற பகுதியை நம்ம சொல்றோம். லங்கைக்கு தானே போனார். ஸோ லங்கையில இருந்து ஒரு அசுரன் ஆட்சி செஞ்சிருக்கான் அப்படின்னு வருது. அடுத்து துவாபர யுகத்துக்கு வந்தீங்கன்னா மக்களோட மக்களா அசுரர்கள் இருந்தாங்க. ஏன்னா கிருஷ்ணனுடைய கதை முழுக்க பாத்தீங்கன்னா முதல்ல பூதனா வருவா, அப்புறம் கேஷி வருவான், அப்படி ஒரு அசுரர்களா திருநாவர்த்தன் வருவான், அகாசுரன் வருவான், தேனுகாசுரன் வருவான், கபித்தாசுரன், வத்சாசுரன், எல்லா அசுரர்களும் வருவாங்க. இந்த அசுரர்கள்லாம் தானா தொந்தரவு பண்ணாங்களானா இல்ல, கம்சன் ஏவி வந்தாங்க. அப்போ மக்கள்ல ஒருத்தன் தான் கம்சன், ஒரு ராஜா, மக்களோட மனுஷ இனத்தை சேர்ந்த ஒரு ராஜா. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா அசுரர்கள் இருந்தாங்க. ஆனா அதே மகாபாரதம் முடியும் போது பாருங்க, மனுஷங்களுக்குள்ளே அசுர சுபாவம் மிகுந்து போய் மகாபாரத யுத்தம் நடந்துச்சு. அதனாலதான் பூபாரம் குறைக்க புனைந்தாய் பூவண்ணா அப்படின்னு இந்த பூபாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய யுத்தத்தை கிருஷ்ணன் நடத்தினான். இப்ப கலியுகத்துல அசுரர்கள் தனியா இருக்காங்களா? இல்ல, நம்ம ஒருத்தருக்குள்ளே இருக்காங்க. நம்முடைய ஒருத்தருக்குள்ளே இருக்கலாம். முதல்ல தனியா அசுரர்களுக்குன்னு அசுரலோகம் இருந்தது. அடுத்தது பூமியிலேயே ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்தது பூமியில மனுஷனுக்கு கட்டுப்பட்ட அசுரம் இருந்தான். இப்ப அசுரம் உள்ளேயே போயிட்டான். இதுதான் கலியுகம். சோ இந்த 4 யுகத்திலையும் இந்த யுகத்திலிருந்து உஜ்ஜீவனம் பெறணும். இந்த இருக்க யுகங்களுடைய குவாலிட்டி குறைஞ்சுட்டே வரும். சத்திய யுகம் ரொம்ப குவாலிட்டி, அதை விட கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அதை விட கொஞ்சம் குறைஞ்சது, சுத்தமா போயிட்டு இருக்கிறது கலியுகம். இப்போ இந்த சூழ்நிலையில தான் நம்ம இருக்கும். அப்ப இந்த கலியுகத்துல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அதர்மம் தலை தூக்கும், வேதம் திரித்து கூறப்படும், மக்கள் சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், மக்கள் மனம் குழம்பி பித்தர்களாக திரிவார்கள். இதெல்லாம் பராசர மகரிஷி சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு குழப்பம் இருக்குமே, சரி இந்த யுகம்னாலே இப்படிதான்ப்பா, நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போயிடும், பராசரர் வாக்கு பொய்யாக கூடாது அப்படின்னு இருக்கலாமான்னா கூடாது. சோ நம்ம தனிப்பட்ட ஒரு ஆத்மாவா அதுல இருந்து மேல வரணும். ஏன்னா இப்ப மேல வந்திருக்காங்களே அபிராமி பெற்ற மாதிரி ஆளுங்க,
இதே கலியுகத்துல இப்போ ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைஞ்சு மேல வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு யுகத்துக்கும் ஒரு விஷயம் விசேஷம். சத்தியயுகத்துல தியானத்தின் மூலியமா, முழுக்க தியான லயத்துல இருக்கிறது மூலியமா ஒரு ஆன்மா உஜ்ஜீவனம் அடைய முடியும். அடுத்தது திரேதாயுகத்துல எடுத்தீங்கன்னா யோக முறையில ஒரு ஆன்மா உஜ்ஜீவனம் அடைய முடியும். துவாபர யுகத்துல யாகம் யஜ்ஞங்கள் மூலியமா ஒரு ஆன்மா உஜ்ஜீவனம் அடைய முடியும். கலியுகத்துல இருக்கிறதுலே டஃப்பான யுகம், ஆனா இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். ஏன்னா தியானத்தை விட யோகம் கீழே, சலனம் இல்லாம இருக்கக்கூடிய மனம் தியான நிலை. அதுக்கு கொஞ்சம் கீழே யோக பயிற்சிகள் அபியாசங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது அதுக்கு கொஞ்சம் கீழே. அதுக்கு கீழே யாக யஜ்ஞ கர்மங்கள் இதெல்லாம் அதுக்கு அடுத்து வருது. அப்ப கலியுகத்துல என்ன பண்ணணும்? கலவு நாம சங்கீர்த்தனம், கடவுளுடைய பெயரை சொல்றது. அது பஜனையா இருக்கலாம், அல்லது தொடர்ந்து ஜபமா இருக்கலாம், அல்லது சும்மா ஒரு தியானமா ஒரே பேரை திரும்ப 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 ரெசைட்டல் நமக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறது கலவு நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்துக்கு மிஞ்சின ஒரு பிரயத்தனம் கலியுகத்தில் தேவையில்லை, பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கேயோ சண்டி ஹோமம் நடக்கிறது, நான் அதில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறேன், இல்லை நான் ஒரு கணபதி ஹோமம் எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பண்ணுறேன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அது எப்படின்னா செகண்டரி ரெமிடி தான். பிரைமரி ரெமிடி என்ன அப்படின்னா கடவுளுடைய பெயர். ஸோ கலவு நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்கிறதோ அங்க உஜ்ஜீவனம் ஏற்படும். எங்க கடவுளுடைய பெயர் அடிக்கடி சொல்லப்படுறதோ அந்த இடத்துல உஜ்ஜீவனம் ஏற்படும். ஸோ இதுதான் கலியுகத்துக்கான ஒரே உய்யும் வழி. அதுல அம்பாளுக்கு சஹஸ்ரநாமத்திலே ஒரு பேர் வருது, நாமபாராயண பிரீதா. அவளுக்கு வேற எந்த அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, உன்னை வழிபடுவது கஷ்டம் அப்படிங்கிறது வருது. நேத்தே கூட பார்த்தோம், வானவருக்கு இந்த தவம் எய்துமோ அப்படின்னு வந்துச்சு. அவங்க வானவர்களால கூட அவளுக்கு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு வந்தது. ஆனா அம்பாளுக்கு ஈஸியா ஒரு பேர் இருக்கு, என்னது? நாமபாராயண பிரீதா, நந்தி வித்யா நடேஸ்வரி. அவ நாமத்தை சொல்றது மூலியமா பிரீத்தி அடைகிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி வரணும். இப்ப நான் ஒருத்தரோட பேரை திரும்ப திரும்ப சொல்றேனே, அதுல என்ன சந்தோஷம் ஏற்படும்? இப்ப நம்ம ஒருத்தர் பேரை நான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிரசாந்த் 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 சொன்னா பிரசாந்துக்கு சந்தோஷம் வருமா, எரிச்சல் வருமா? உங்க பேரை உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு உங்க பேரையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா என்ன நீங்க கேட்பமா மாட்டோமா? அப்ப நமக்கு எரிச்சல் வருதா, சந்தோஷம் வருதா? இப்ப நம்ம எதுக்காக ஒருத்தருடைய பேரை சொல்றோம்? நமக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக கூப்பிடுறோம். பிரசாந்த் தண்ணி எடுத்துன்னு வா, பிரசாந்த் அந்த வீடியோ என்னன்னு பாரு, பிரசாந்த் அந்த ஊதுபத்தி நின்று எடுத்து ஏத்திவி. ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு காரியத்துக்காக ஒருத்தரோட தேவைக்காக பேரை சொல்றோம். தேவைக்காக பேரை சொன்னா என்ன வரும்? அப்ப கடவுளோட பேரை எப்படி சொல்லணும்? எந்த தேவையும் இல்லாம கடவுளுடைய பிரீத்திக்காக சொல்லணும். எனக்கு இதை சொல்றதை தவிர வேற எதுவும் வேலை இல்லை, அதனால சொல்றேன். எனக்கு இதை குடுன்னு சொல்றது இல்லை, இதை குடு அதை குடுன்னு நாமபாராயணத்தை ஒரு பரிகாரமா மாற்றப்படாது. நாமபாராயணத்தை ஒரு டிரான்சாக்ஷனா மாற்றப்படாது. அந்த சொல்லும் இன்பத்துக்காக சொல்லணும். அதற்கு கற்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எதுக்கு? படிக்கிற இன்பத்துக்காக படிக்கிற மாதிரி அதற்கு கற்கங்கிற மாதிரி எப்படி தன்னுடைய பேரை கேட்கறது மூலமா அன்பால் சந்தோஷம் அடைகிறாளோ, அப்ப எப்ப சந்தோஷம் அடைவா? அவ பேரை சொல்றது மட்டுமே ஒரே பிரயோஜனமா நாம எப்ப சொல்றோமோ அப்ப சந்தோஷம் அடைவா. அவ பேரை சொல்றது மட்டும்தான் நமக்கு ஒரே பிரயோஜனம் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோமோ அப்ப நமக்கு அது கிடைக்கும். சரி, நாமபாராயணம் கலியுகத்துல மட்டும்தான் வேலை செய்யுமா? கிடையாது. இதுக்கு சம்பந்தமே இல்லாத யுகம் திரேதாயுகம், அங்கேயும் வேலை செஞ்சிருக்கு. ஒரு வேடன், அந்த வேடன் என்ன பண்றான்? காடு மேடெல்லாம் அலைஞ்சு தெரியக்கூடியவன் கொள்ளையடிப்பான். ஏதாவது பிராணிகள் கிடைக்கல அப்படின்னா அவனும் என்ன பண்ணுவான்? பாவம். எதுவும் கிடைக்கல அப்படின்னா வழிபோக்கர்கள் யாராவது இருந்தா அவங்கள்ட்ட இருந்து திருடிட்டு வருவான். ஒரு நாள் நாரத மகரிஷியை பாக்குறான். நாரதர் ஒரு நாகமணி மாலை போட்டுட்டு போயிட்டார். இது என்னது பல பலன்னு இருக்கு அப்படின்னு நாரதர் சொன்னார், இது நாகமணி மாலை, நாகரத்னம். இது என் பொண்டாட்டி வேணும்னு கேட்டா குடு அப்படின்னு. எப்பா இது என்னோடதுப்பா, கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னா. ஏன்னா நாரதர் ஏன் நாகமணி மாலையை போட்டுன்னு போனார்? அவரு சன்னியாசி, அவருக்கு போட்டுன்னு போனார் அப்படின்னா இவன் இப்படி பார்த்து கேட்கணுங்கிறதாவே போட்டு போனார். சரி, அப்ப இவர் நாரதர் என்ன சொன்னார்? இல்லப்பா இது ஏன் மாலை, என் அனுமதி இல்லாம நீ எடுத்தனா உனக்கு பாவம் சேரும் அப்படின்னு. நான் எனக்காக எடுக்கலையே, நான் என் வீட்டுக்காரிக்காக தானே எடுக்கிறேன், நீ குடு அப்படின்னு. இப்ப பாவம் உனக்கு தான் வரும், அவளுக்கு வராது அப்படின்னு. அப்படியா? என்ன சொல்றீங்க? பாவம்னா என்ன? அதை நான் சொல்றதை விட போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு வா, அவளுக்கு நல்லா தெரியும்.
அப்படின்னு அனுப்பிச்சான். ரிக்ஷன் நேராக போனால் அவனுடைய மனைவி கிட்ட சொன்னால், இது மாதிரி நீ கேட்டியே நாகரத்னம் அங்கே ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான், ஆனால் அந்த ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கான், அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, அவனை என்னவோ பாவம் புண்ணியம்லாம் கதை சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அதை நான் பறிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்தேன்னா எனக்கு பாவம் வருங்கிறார். அந்த பாவம் எனக்கு மட்டும்தான் வருங்கிறார். நான் அந்த மணியை உனக்கு கொடுத்தா உனக்கும் வராதுங்கிறார். நீ என் பாவத்தில் பங்குக்கு வருவியா மாட்டியாங்கிற. அந்த அம்மா சொன்னிச்சு, ஆட நான் எப்படி அதில் பாவத்துக்கு பங்குக்கு வருவேன்? எனக்கு கொடுக்க வேண்டியது, நான் ஆசைப்பட்டதை கொடுக்க வேண்டியது உன் வேலை, நீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு. இவனுக்கு ஏதோ திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆனிச்சான். அப்போது நான் செய்யக்கூடிய தவறுக்கு எனக்கு மட்டும்தான் பாவம் வரும், நான் அந்த தவறை அனுபவிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் வராது அப்படின்னு புரிஞ்ச உடனே ஏதோ ஒரு ஸ்பார்க், மனசில் ஒரு சின்ன விலகல். நேராக நாரதர்கிட்ட போனான். என்னமோ எனக்கு புரியுது சாமி, இது எனக்கு சரியில்லைன்னு தோணுது, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ன உடனே நாரதர் சொன்னாராம், சரி நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், அதையே வாய் ஓயாமல் சொல்லுவியா அப்படின்னா. சொல்லுங்க. ராம அப்படின்னு சொல்ல சொன்னார். அவனுக்கு ராம வரல, லாமன்னு வந்துச்சான். ராமன்னு சொல்ல சொன்னா லாம. நிறைய பேருக்கு ரா வராது தெரியுமா? ரா வராது, கா வராது. காக்காவை கூப்பிட சொன்னா தாத்தான்னு கூப்பிடும். அதே மாதிரி சிலருக்கு ராமா ராம்குமார்னு சொன்னா ராம்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரா வராது. யாருக்கு ரா வராது தெரியுமோ? யார் முந்தின பிறவியில சிவன் நிந்தனை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரா வராது. ஒரு படத்துல ஐ திங்க் சரஸ்வதி சபதம்னு நினைக்கிறேன், அதுல மனோரமா அது மாதிரி ஒரு கேரக்டரே எடுத்து நடிச்சிருப்பாங்களே. ஸோ அந்த ரகாரம் வராது, ஏன்னா அது அக்னி பீஜம். அப்போ நாரதர் பார்த்தாராம், இவனுக்கு இந்த பேரை கொடுக்கணும், ஆனா எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க நிக்கவே அது என்னன்னு கேட்டாராம். ஒரு பனைமரம் நின்னுச்சான். அதோட பேர் என்ன அப்படின்னாராம், மராமரம் நானா. இப்ப அங்க ரா வந்துருச்சு அவனுக்கு. அது பேர் என்ன? மராமரம் அப்படின்னா. இப்ப சிலர்கிட்ட மேஜை அப்படின்னு சொன்னா அந்த ஜ அங்க வராது. இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா ராஜாஜின்னு வேற இடத்துல வரும், ஒரு இடத்துல வராது, இன்னொரு இடத்துல வரும். அது மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு கேட்போம் அப்படின்னு. அது என்ன மரம் அப்படின்னு கேட்டாராம், மராமரம் அப்படின்னா. அதையே திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்ட்டாராம். அவன் உடனே மராமரம் 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 மராமரம்னு அது மராமராமராமராமராமராம ஆகி ராமராமன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹோல் கதையும் என்ன கதைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வால்மீகியினுடைய கதை. இந்த ரிக்ஷன் தான் பிற்காலத்துல வால்மீகி மகரிஷி ஆறார். வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எந்த பாஷையில எழுதினார்? சமஸ்கிருதத்துல எழுதினார். அவர் தான் சமஸ்கிருதத்தினுடைய ஆதி கவி. ஆனா நாரதர் அப்ப அவர்கிட்ட என்ன பாஷையில பேசி இருக்கணும்? சான்ஸ்கிருதத்தால பேசி இருக்கணும். இல்ல, ரிக்ஷனுக்கு தமிழ் தான் தெரியும், ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கார். எதனாலதான் இது என்ன மரம்னு கேட்டோம்னா மராமரம்னு சொன்னான். மராமரம்ங்கிறது தமிழ் வார்த்தை. அந்த தமிழ் வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி அது ராமன்னு மாறுனுச்சு. இந்த வால்மீகி எந்த ஊரை சேர்ந்தவர் தெரியுமோ? நம்ம லால்குடி அன்பில சேர்ந்தவர். அதுதான் வால்மீகி பிறந்த ஊர். ஆமா, அதனால தான் தமிழ் உபதேசம் அவருக்கு கிடைச்சது, ராமங்கிற வார்த்தை. சோ அந்த ராம 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 ராமங்கிற அந்த ராம சப்தம் பாவ புண்ணியம்னா என்னன்னே தெரியாம அறியாமையில இருந்த ஒரு வேடனை இந்த உலகத்துக்கே தர்மத்தை இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் வகுத்து கொடுக்கக்கூடிய ராமாயணத்தை எழுதும்படி உயர்த்தினுச்சு. சோ அதுதான் நாமத்தினுடைய மகிமை. அழ்வார்கள் கூட சொல்லுவாங்க, கண்ணன் கழலினையை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கிருஷ்ணனுடைய கால் கிடைச்சிரும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் செய்யும் அப்படின்னு நான் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு இந்த நாமத்தினுடைய மகிமையை எல்லா இடத்துலையும் திரும்ப 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 சொல்லிட்டு வந்திருக்காங்க. மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மண்ணோ கண்டுகொண்டான் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். சத்திர பந்துன்னு ஒருத்தர் தான். அவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சு, நல்ல குடும்பத்துல பிறந்து இருந்தவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சு அவன் சண்டாளனா போயிட்டான். அப்படி போகும்போது ஒரு ரிஷியை பார்க்கறான். அந்த ரிஷி சொல்றார், ஒரு 3 எழுத்து உள்ள ஒரு பேர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த அப்படின்னு பேர் சொல்லி இந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 3 எழுத்து உடைய கோவிந்தன் என்ற பெயரால் க்ஷத்ரபந்து அப்படிங்கிறவன் பரங்கதி அடைந்து கொண்டான். அவன் பரவாசுதேவனோட ஐக்கியமாயிட்டான். சோ அவனுக்கு மோட்சமே கிடைச்சது அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் இருக்கு. ஆழ்வார் சொல்லும் போது கோவிந்தன் என்னும் பெயரால்னு சொல்லல, 3 எழுத்து உடைய பெயரால்னு சொல்லிட்டார். 3 எழுத்துடைய பெயர்னா எத்தனை பேர் இருக்கு? பெருமாளுக்கு நிறைய பேர் 3 எழுத்துடைய பேர் தான். கேசவன்,
மாதவன், வாமனன், கோவிந்தன், இது எல்லாமே 3 எழுத்துடைய பேரு. இதுல எந்த பேரை சொன்னாலும் சத்ரபந்துக்கு என்ன கிடைச்சதோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஆழ்வார் ஹிடனா சொல்லிட்டு போயிட்டார். 3 எழுத்துடைய பேரு நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும், மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் சொல்லுது. ஸோ இங்க அதனால இந்த பதக்கம் போன்ற இந்த பாட்டுல அம்பாளோட பேராவே வரிசையா வச்சு பதிச்சிட்டார். முதல் பேருனா நாயகி. நாயகினா என்ன அர்த்தம்? தலைவி. அவதான் எல்லாத்துக்கும் தலைவி. ஏன்னா நேரத்தை பார்த்துங்க, மும்மூர்த்திகளும் அவளுடைய பாதத்துல வணங்குறாங்க. வானவர், தானவர், ஆணவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க. இந்த திசைமுகர், நாரணர், நான்முகி எல்லாரும் வழிபடுறாங்க. அடுத்தது அம்பாள் தலைவியா இருக்கா. என்ன தலைவினா என்ன அர்த்தம்? ஸ்ரீ மகாராஜ்ஞி. லலிதா சஹஸ்ரநாமத்துல 2வது பேர் வருதுல, ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, எல்லாருக்கும் மேம்பட்ட ராணி அவதான். அப்படின்னா என்ன? மிகப்பெரிய தலைவி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய. அப்ப என்ன? அவள் தான் மகாராணி. அம்பாளுக்கு பேரே இருக்கு, ஸ்ரீ ஸ்ரீ மகா பட்டாரிகாயி நமஹ. இந்த பட்டாரிகாங்கிற பேர் தான் பிடாரின்னு மாறுனுச்சு. நம்ம பிடாரி அம்மன் கும்பிடுறோம் இல்லையா, அது பிடாரி இல்ல, ஸ்ரீமத் மகாபட்டாரிகாங்கிறது அம்பாளுக்கு பேரு. அவளுக்கு அதை தவிர வேற பேரே கிடையாது. பேரற்ற நிலையில அம்பாளுக்கு மகாபட்டாரிகான்னு பேரு. இந்த மகாபட்டாரிகாங்கிற பேர் தான் பிடாரின்னு மாறுனுச்சுன்னு காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லியிருக்க. சோ அதனாலதான் பிடாரி அம்மன் பாக்குறது ஏதோ எல்லா தேவதையோ கிராம தேவதையோ இல்ல, சாட்சாத் பராசக்தி பிடாரிங்கிறவ. அதே மாதிரிதான் பேச்சி அம்மன்கிறவ வாக் தேவதை, அதான் பேச்சி அம்மன், சரஸ்வதி தேவி. அதே மாதிரி ராக்காயி அப்படிங்கிறவ லக்ஷ்மி தேவி, ராக்காள் அப்படிங்கிறவ லக்ஷ்மி. சோ இந்த மாதிரி அம்பாள் வந்து கிராமத்துக்கு பச்சையம்மன்கிறவ மீனாட்சி, பச்சையம்மன்கிறவ மீனாட்சி. 7 முனி இருக்கும் பச்சையம்மன் பக்கத்துல பாத்தீங்கன்னா, சப்த ரிஷிகளோட கூடி இருக்கக்கூடியவர். ஏன்னா அவ மதங்க முனிவரோட பொண்ணு, சப்த ரிஷிகளுக்கு நடுவுல வளர்ந்தவ அவ. சோ அப்படிப்பட்ட அம்பாளுடைய பெயர்ல நாயகி அப்படின்னா தலைவி. அடுத்தது நான்முகி, பிரம்மனுடைய சக்தியா இருக்கா. ஏன்னா நம்ம அன்னைக்கே பார்த்தோமே, அவ வீட்டை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு அவ எங்கெங்க போயிருக்கா? பிரம்மாவோட நாக்குல போயிருக்கா, நாராயணனுடைய மார்புல போயிருக்கா. அப்ப ஒவ்வொருத்தருடைய சக்தியா இருந்து அவங்களை இயக்குறா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையா இருப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருக்கு? சக்திங்கிறவ இருக்கா. எல்லாருக்குள்ளயும் சக்திங்கிறவ இருக்கா. சக்திங்கிறது இல்லைன்னா அது வெறும் முருகன் ஆயிடும், வெறும் கல்லாயிடும். இப்ப சக்திங்கிற ஒரு உயிரோட்டம் இருக்கணும். அந்த உயிர்ப்பு இருந்தா தான் அது அனுகிரகத்தை பொழியும். சாநித்தியம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த சாநித்தியம்னா சக்தி ஊட்டுறது. அப்ப அந்த சக்தி ஊட்டப்பட்டு நான்முகி பிரம்மனுடைய சக்தியாக பிராமியாக இருக்கிறாள். அடுத்தது நாராயணி. ஏன்னா அவளே நாராயணனும் ஒரே பொருளாலான 2 வஸ்துன்னு சொன்னேன். அப்ப அவதான் வைஷ்ணவியா இருக்கா, நாராயணியா இருக்கா. அடுத்தது கை நளின பஞ்சசாயிக்கு. கையில 5 மலர்களாலான அம்பை தரிச்சுட்டு இருக்கா. கை நளின பஞ்சசாயிக்கு, பஞ்சசாயங்களை அவ கையில வச்சுட்டு இருக்கா. 5 அம்பை கையில் கொண்டவள், நளினமான அம்பு கையில கொண்டவள். நளினம்னா பூ, தாமரைக்கு நளினம்னு பேரு. அதனால நளினமான 5 அம்புகளை கையில் பற்றியவள். அதனால கை நளின பஞ்சசாயிக்கு. சாம்பவி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். ஷம்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஷம்பு அப்படின்னா ஸ்வயம்பு, அதுல இருந்து வந்த பேர் ஷம்பு. ஷம்பு அப்படின்னா நல்லதை செய்பவன் ஷம்பு. எது நல்லதோ அந்த நல்லதை செய்பவன் ஷம்பு. நல்லதை எவன் தாங்கி பிடித்திருக்கிறானோ அவன் ஷம்பு. ஷம்பு ஷாம்புன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இதுல இருந்து வந்த பேர் தான். அதனால சம்புவினுடைய சக்தியா எவ இருக்காளோ அவ சாம்பவி. சம்புவினுடைய சக்தியா இருக்கிறவ சாம்பவி. பிராமி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி. இந்த சப்த கன்னிகள்ல பாத்தீங்கன்னா மாகேஸ்வரின்னு இருப்பா, அவ வந்து சாம்பவி. சம்புன்றவ எல்லாத்துக்கும் ஸ்வயம்பு, அவனுக்கு யாரும் தோற்றுவாயே கிடையாது, அவன் தான் எல்லாத்துக்கும் தோற்றுவாய். அவனுக்கு அவனுடைய சக்தியா இருந்தா அவனை தோற்றுவிக்கும்படி செஞ்சது யாரு? ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், கரை கண்டனுக்கும் மூத்தவளே அப்படின்னு பார்த்தோம். அவளே அவள் நமக்கு அன்னையும் ஆயினல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால சம்புவினுடைய சக்தியா இருக்கிறவ சாம்பவி. அடுத்தது சங்கரி. சங்கரி அப்படிங்கிறது கர அப்படின்னா செய் சம்ஸ்கிருதத்துல, சங்கர அப்படின்னா நல்லதை செய். சங்கரனா நல்லதை செய். இந்த சங்கரா அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப விசேஷமான சொல். ஏன்னா சங்கரா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சிவபெருமான கூப்பிட்டதாச்சு. சங்கரா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா சிவபெருமான கூப்பிட்டதாச்சு. சங்கரா சம்ஸ்கிருதத்துல ஆ அப்படின்னு பேரு, அது வந்து 2வது அப்படின்னு வந்தா ஆண். ராம அப்படின்னா ஆண், ராமா அப்படின்னா பெண். அதனால சஹஸ்ரநாமத்துல ராமா ரமணலம்பட்டான்னு பேரு வரும். அம்பாளுக்கு ராமான்னு பேரு உண்டு.
அப்ப ஆ அப்படின்னு ஆகாரம் சேர்ந்துச்சுன்னா அது பெண்பாலா மாறிடும். சங்கரா அப்படிங்கிறது அம்பாளையும் குறிக்கும். அடுத்தது சங்கரா அப்படின்னா இந்த ஹோல் மரபினுடைய ஆச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதர், அவரையும் சங்கரான்னு கூப்பிடும். இந்த சனாதன தர்மத்தினுடைய நடு மைய புள்ளி ஆதிசங்கர பகவத் பாதர். அப்ப ஆதிசங்கரையும் சங்கரான்னு கூப்பிடும். ஒரே சொல் அம்மா, அப்பா, குரு, தெய்வம் நாலுத்தையும் குறிக்கும். அதனால சங்கராங்கிற சொல் அவ்வளவு விசேஷமான சொல். சங்கரா, சங்கரி. அடுத்தது ஷியாமலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மாதங்கி அப்படின்னு அவ இருக்கா, ராஜஷியாமலைன்னு இருக்கா, மதங்கருடைய பொண்ணாக இருக்கா, மதுரையில மாதங்கி பீடம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஷியாமலை. சாதி நச்சு வாய் அகிமாலினி, பயங்கரமான கொடுமையான விஷம் இருக்கக்கூடிய பாம்பை மாலையாக சுட்டி இருப்பவர். இப்ப பாதியில இவங்க இருக்காங்கன்னா அந்த பாம்பு எப்படி பாதியா இருக்கும்? அம்பாலையும் சேர்த்து சுத்தி இருக்கு. சோ அதனால சாதி நச்சு வாயகி, இருக்கிறதுலே கொடுமையான விஷமுடைய கார்கோடக பாம்பு சிவபெருமான் போட்டு இருக்கான். சிவபெருமான்ல ஒரு கூறு கொண்டவள், அதனால இவளுக்கும் அந்த பாம்பு மாலையா இருக்கு. அதனால இங்க அவளுடைய பெயர் அர்த்தநாரி, இல்லைன்னா அர்த்த சைவேஸ்வரி, சிவனை பாதியிலுடையவள். இப்படி அம்பாளுக்கு பேர் சொல்லலாம். அர்த்தநாரிங்கிறது சிவபெருமானுக்கு சொல்றது, அர்த்த சைவேஸ்வரிங்கிறது அம்பாளுக்கு சொல்ற பேர். அடுத்தது வாராகி. வாராகிங்கிறது அம்பாளுடைய சேனை தலைவி, தண்டநாதா. அன்னைக்கே நான் சொன்ன நான் ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே, அந்த கிரி சக்கரத்துல வாராகி எப்படி இருக்கா அப்படிங்கறத சொன்னேன். அடுத்தது சூலினி. அவ கால தத்துவத்தின் வடிவமாக இருக்கா. நான் அன்னைக்கே சொன்ன சூலம்ங்கிறது காலத்தினுடைய குறியீடு. கால தத்துவத்தின் வடிவமா இருக்கிறதுனால அவளுக்கு சூலினின்னு பேரு. இந்த சூலினிங்கிற பேரு தான் காளி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காலத்தை நிர்வகிக்கக்கூடியவள் காளி. அடுத்தது மாதங்கி. மதங்கருடைய பெண் ஷியாமலை, இவதான் மாதங்கி. இதெல்லாம் அம்பாளோட பேரு. நான் அன்னைக்கே சொன்னேன் காந்தி அப்படிங்கிறது அம்பாளுடைய பேரு, ஜெயந்தி அப்படிங்கிறது அம்பாளுடைய பேருன்னு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இல்லையா? சோ காந்தி அப்படின்னா ஒளி, ஒளி பொருந்தியவள், அதனால காந்திமதி அப்படின்னு நம்ம அம்பாள் இருக்கா. அதே மாதிரி ஜெயந்தி, ஜெயந்தி மங்களாகாளி, பத்ரகாளி கபாலினி, துர்காட்சமா சிவாதாத்ரி, ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே, தேவி மகாத்மியத்துல வரும். சோ அந்த மாதிரி ஜெயந்தி அவதான் வெற்றியின் தலைவியா இருக்கா. ஏன்னா அம்பாள் இல்லைன்னா வெற்றி கிடையாது, சக்தி இல்லைன்னா செயலே கிடையாது. வெற்றி எப்படி வரும்? செயல் இருந்தா தானே வெற்றி வரும். இப்ப சக்தி அவதான் எல்லா வெற்றிக்கும் மூல காரணம். அதனால ஜெயந்தி அப்படிங்கிற பேரு. இன்னும் நிறைய பேரு வெறும் பேராவே படிச்சுட்டு போலாம். மேபி இந்த இடத்துல அபிராமி அதை கட் பண்ணிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு இதுல ஸ்பேஸ் இருக்கு இந்த பாட்டு. அதனால இந்த பாட்டும் இங்க முடியல. சோ இத இந்த அளவுக்கு இப்ப இதெல்லாம் பேரா இருக்குப்பா, இதுக்கு மேல லிஸ்ட் பண்றதுக்கு பாட்டுல இடம் இல்லை, அதனால கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கட் பண்ணி என்றாய கியாதி உடையாள் எட்ஸெட்ரா அப்படின்னு போட்டார். என்று ஆய கியாதி உடையாள் எட்ஸெட்ரா. நான் சொல்லி இருக்கிறது ஒரு சாம்பிள். சாம்பிளுக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்கேன். எட்ஸெட்ரா நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் பேர் இருக்கு, ஆயிரக்கணக்கில் பேர் இருக்கு. அதனால நான் எட்ஸெட்ரா போட்டு என்று ஆய கியாதி உடையாள். இப்போ என்றாய நாமங்குடல் உடையாள்னு சொல்லியிருக்கணும், என்றாய நாமம் உடையாள்னு சொல்லியிருக்கணும், என்றாய கியாதி உடையாள்னு சொல்லியிருக்க. கியாதினா புகழ். அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கிறது புகழா? நமக்கு பேர் ஒரு புகழா? நம்ம பேர் ஒரு புகழா? ராம்குமார் அப்படிங்கிற பேர் ஒரு புகழா? பேர் எப்படி புகழா இருக்கும்? நமக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? செய்யற செயல் இருந்துதான் புகழ் வருமே தவிர வெறும் பேரில் இருந்து புகழ் கிடைக்காது. அப்ப இப்ப என்றாய கியாதி உடையாள்னு எப்படி சொன்னார்? அப்படின்னா யார் ஒருத்தருக்கு பேரும் செயலும் ஒன்னா இருக்கும் அவங்களுக்கு புகழ் கிடைக்குமா? ஒருத்தர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தார், ஒருத்தர் கேட்கிறாரு எங்கேயா போயிட்டு வந்தா அப்படின்னு. ஒன்னும் இல்ல, நம்ம ஆரோக்கிய சாமி கிட்டத்தட்ட 6 மாசமா பெட்ல அட்மிட் ஆயிருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கேயாவது பொருந்துதா? ஆரோக்கிய சாமி 6 மாசம் பெட்ல அட்மிட் ஆயிருந்தா, பேர் பொருந்துதா? இல்ல. சாரோட பேர் என்ன? பொன்மனச்செம்மல். என்ன பண்றார்? பிட்பாக்கெட் அடிக்கிறார். பொருந்துமா? பொருந்தாது. சோ அப்ப செயலும் பெயரும் பொருந்தி இருக்கணும். செயலும் பெயரும் பொருந்தி இருக்கணும்னா அந்த பெயருக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் செயல்ல வெளிப்படும். ஒரு பெயருக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் செயல்ல வெளிப்பட்டாதான் அந்த பெயருக்கு புகழ் கிடைக்கும். போட்டுருப்பான், நியூஸ் பேப்பர்ல போடுவான், 5 பிள்ளைகளை விஷம் வைத்துக் கொன்ற அம்மா. எப்படிடா பொருந்தும்? 5 பிள்ளைகளை விஷம் வைத்துக் கொன்ற கொலைகாரின்னு எழுதணும். அம்மாங்கிற சொல்ல அந்த இடத்துல பயன்படுத்தவே கூடாது. அப்ப அந்த இடத்துல அந்த பெயர் பொருந்தல. பெயர் அம்மா தான், அவ அம்மா தான் அந்த 5 குழந்தைகளுக்கும். ஆனா அவளுக்கு அந்த அம்மாங்கிற குணம் இல்லை, அதனால அந்த சொல்ல அவளுக்கு பொருந்தாது.
அப்ப ஒரு சொல் இருந்தா அந்த சொல்லுக்கு தகுந்த குணம் இருக்கணும், அந்த குணத்துக்கு தகுந்த செயல் இருக்கணும். இது 3 அம்பாள்கிட்ட இருக்கு, இது 3 அம்பாள்கிட்ட இருக்கு. அதனால அவளுக்கு இது எல்லாமே புகழா இருக்கு. சார் எத்தனை பேர் என்ன? ராமச்சந்திரமூர்த்தி. எங்க போயிருக்கார்? 3வது ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருக்கார். பொருந்துதா? பேர் என்ன? ராமச்சந்திரமூர்த்தி. எங்க போயிருக்கார்? 3வது ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருக்கார். பொருந்தாது. சோ அந்த மாதிரி இருக்க கூடாது. சோ பெயர் இருந்தா அந்த பெயர் பொருந்தும், அந்த பெயருக்கு தகுந்த குணம் இருக்கணும், அந்த குணத்துக்கு தகுந்த செயல் இருக்கணும். குணம் இருந்தாலே செயல் வந்துடும், ஆனா பெயருக்கு தகுந்த குணம் முதல்ல இருக்கணும். அம்பாளுக்கு அவ குண பரிபூர்ணா, அவளுக்கு எல்லா குணங்களும் நிரம்பியவள். அதனால அவளுக்கு எந்த பெயர் சொன்னாலும் பொருந்தும். அவளுக்கு சஹஸ்ரநாமத்தில் எழுதினா விசித்திரமான பல பேர் இருக்கும். மகாகிராசான்னு ஒரு பேர் இருக்கும். மகாகிராசா அப்படின்னா எல்லாவற்றையும் விழுங்குபவள், எல்லாவற்றையும் விழுங்குபவள். இதுக்கு தகுந்த குணம் அம்பாளுக்கு உண்டா? அவளால எல்லாத்தையும் விழுங்கிய முடியுமானா முடியும். she can engulf everything. அதனால அதுக்கு உண்டான குணம் இருக்கு. அந்த அவ செய்யறாளா? செய்யறா. பிரளய காலத்துல எல்லாத்தையும் விழுங்குறா. அப்படிங்கிறதுனால அந்த செயலும் இருக்கிறதுனால அந்த பெயர் அவளுக்கு பொருந்தும். அம்பாளுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. மிருதுபாஷினி அப்படின்னு பேர் இருக்கு. ரொம்ப மென்மையா பேசக்கூடியவள் அப்படிங்கிற பேர் இருக்கு. அம்பாளுக்கு ரக்த நேத்ரா அப்படின்னு பேர் இருக்கு, சிவந்த கண்ணுடைய. ஏன்னா எல்லா குணத்தையும் அவளால வெளிப்படுத்த முடியும். அவளே சத்வ ரஜஸ் தமஸ் வடிவமா இருக்காங்கிறத பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியேங்கிற அந்த பாட்டுல நம்ம பார்த்தோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம், இது எல்லாத்துலயும் என்னென்ன காம்பினேஷன்ஸ் வருமோ அத்தனையும் அவகிட்ட இருக்கிறதுனால அத்தனை பெயருக்கும் அத்தனை குணத்துக்கும் அவள் தகுதியானவள். அதனால என்றாய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அவளை தவிர வேற யாரும் நமக்கு சரணம் இல்லை, அரணும் இல்லை. அப்படின்னா அவ நமக்கு ப்ரொடெக்ஷன், அவதான் நமக்கு துர்கா, அவதான் நமக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றார். அரணம் பொருள் என்று அருளொன்று இல்லாத அசுரருதங்கள் முரண்நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. எகைன் சேம் கதை. 3 அசுரர்கள் இருந்தாங்க. அந்த 3 அசுரர்கள் முப்புறத்தை வச்சிருந்தாங்க. ஒரே கணையால அழிக்கணும்னு சிவபெருமான் போய் முப்புறங்களோட அசுரர்களை அழிச்சார். ஏன்னு நினைச்சாங்க, அப்ப நான் சோ சேஃப், எனக்கு இரும்பாலான கோட்டை இருக்குப்பா, எக்கு கோட்டை, எவனாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது, எவனாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட தங்கத்தாலான கோட்டை இருக்கு, ஐ எம் த ரிச்சஸ்ட், என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பக்கம் தங்கத்தாலான கோட்டை உள்ள அண்ணன், ஒரு பக்கம் இரும்பாலான கோட்டை உள்ள அண்ணன், நான் வெள்ளி கோட்டையில வாழ்றேன், என்னை யாரு என்ன பண்ண முடியும்? இந்த ஆணவம் 3 பேருக்கும் இருந்தது. அரணம் பொருள் என்று, அரண் நம் பொருள் என்று, நம்மளோட பொருள் தான்ப்பா நமக்கு சேஃப்டி. இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பணம் இருந்தா வில் பி சேஃப். இந்த மென்டாலிட்டி இருக்கா இல்லையா? பணம் என்ன பண்ணுது? இட் இஸ் கிவிங் அஸ் கம்ஃபர்ட், நான் இல்லைன்னு சொல்லல. அது நம்ம வாழ்க்கையை கஸ்டமைஸ் பண்ண உதவுது, இருந்தா ஒரு தைரியம் வருது. ஆனா அது எல்லா நேரமும் பாதுகாப்பா அப்படின்னா கிடையாது. அதை நம்ம வாழ்க்கையிலே கோவிட் டயத்துல பார்த்தோம். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஆமா சாதாரணமா செத்து போயிருந்தா கலெக்டர் வருவான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மரியாதை செலுத்தக்கூடிய பல பேர் 5 நிமிஷம் ஃபேமிலி கூட முகத்தை கவர்க்குள்ள பாக்குற மாதிரி செத்து போனாங்க. எங்க போச்சு பணம்? சுனாமி, எத்தனையோ பேரிடர்கள் வருது, பணம் மீனிங்லெஸ்ஸா போறது. இலங்கையில யுத்தம் வந்துச்சு, இந்த இப்ப நடக்கிறது இஸ்ரேல் லெபனான், இங்க பல யுத்தங்கள் நடக்கிறது. எவன்ட்ட கோடீஸ்வரன் இல்ல. இன்னைக்கு கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனும் ஒண்ணுதான். ஒண்ணும் வேண்டாம். சென்னையில வெள்ளம் வந்துச்சுல, இந்த வரப்போதுல வர டிசம்பர் வருதுல்ல, அது வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்குல்ல. மழைங்கிறது வரதான் செய்யும். அது போற வழியெல்லாம் நம்ம அடைச்சு டேம் கட்டுற மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டணும்னா டேம்ல தண்ணி தேங்குறது இயற்கை தானே. எல்லா டேம்லயும் தண்ணி தேங்குறது இயற்கை. தண்ணி போற வழியில காம்ப்ளெக்ஸ் கட்டினா அதுக்கு பேர் அபார்ட்மெண்டா டேமா? அதுக்கு பேர் டேம். டேம்ல தண்ணி நிக்கதான் செய்யும். அதோட பாதையை விடாம நம்ம கட்டிட்டோம். அப்ப அது என்ன பண்ணும்? அதோட இயல்பா அதை வெளிப்படுத்தும். ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், நதிகள் எல்லாமே கடலை நோக்கி பாயும். ஸோ அந்த மாதிரி பாயணும். இப்படி பாயறதுக்கு நம்ம வழி கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். தண்ணி போறதுக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு மழை பெய்யுது, இப்ப தண்ணி இப்படியே ஒழுங்கி வருது, நான் எழுந்து நந்த அந்த பக்கம் மாற மாட்டேன். ஒரு வரி தண்ணி வந்தாலும் ஈரமாயிடும் நவுறோம்ல. அப்ப வெள்ளம் வந்தா என்ன பண்ணணும்? வாரி சுருட்டின்னு தான் ஓடணும். அதுக்கு போறதுக்கு வழியை வேணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் ஒன்றும் முட்டாள் இல்லை. காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் கொள்ளிடம். காவேரி பெருக்கெடுத்தா அது வடிகால் வாங்கறதுக்கு ஒரு நதி உருவாக்கி இருக்காங்க. அது 10ஆவதுன்னு உள்ள கொண்டான்னு கிளை வெட்டி இருக்காங்க. ஒரு முழு நதியை வெட்டி இருக்கான். வெட்டி மேன்மேடு ரிவர் உயக்கொண்டான்.
அந்த மாதிரி நதி தண்ணியை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்து அதே நேரத்தில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமலும் ஃப்ளோ ஆகிறதுக்கு வழி பண்ணணுமோ அத்தனை வேலைகளும் பண்ணியிருக்காங்க. ஏரி, கண்மாய், ஊருணி, குளம், குட்டைன்னு எத்தனை வெரைட்டி. பட்டினம், பாக்கம், கரணை, இது எல்லாமே நீர்நிலைகளுடைய பெயர்கள். பள்ளிக்கரணைன்னு இருக்கு இல்லையா, அது நீர்நிலையோட பெயர். இப்ப வேளச்சேரி எல்லாம் ஏரி. இப்படி இருக்கிற எல்லா இடத்துலயும் வீடு கட்டினா தண்ணி எங்க போவோம்? அது எங்க நிக்குமோ அங்கதான் அது போகும். அது மாதிரி போனுச்சு இல்ல, போகுது இல்ல. கோடி ரூபா போட்டுதான் அபார்ட்மெண்ட் வாங்குறான். எதுக்கு மாடியில நின்று எவனாவது சாப்பாடு போட்டு போடுவானான்னு பாக்குறான். காசு எல்லாத்தையும் செய்யும்னா காசு நம்மளை தாண்டி 1.5 ஸ்டெப்புக்கு என்னண்ட வேலை செய்யாது. அதனால நம்ம வாழ்க்கையிலேயே ஈஸியா பொருளற்று போகக்கூடியது பொருள். மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனிங் இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஈஸியா மீனிங்லெஸ் ஆகக்கூடியது பணம் தான். ஈஸியா மீனிங்லெஸ் ஆயிடும். ஒரு நாள் நைட்டு பிரதம மந்திரி நாளைக்கு கிடையாதுன்னா கிடையாது. அப்படித்தானே போச்சு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ. சோ ஈஸியா மீனிங் இழக்கக்கூடியது பணம். இலங்கையில யுத்தம் நடந்துச்சு, அகதியா வந்தாங்களே, எல்லாம் வசதி இல்லாம வாழ்ந்தவங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய கோடீஸ்வரன். ஜெஃபரி ஆர்ச்சருடைய ஒரு சிறுகதை இருக்கு. அந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் கிட்ட விவசாய மந்திரியா இருந்தவர் அகதியா அமெரிக்காவுக்கு போனாருங்கிற கதை. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. பணம் அந்த இடத்துல பணம், பதவி எல்லாம் மீனிங்லெஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள் ஜாஸ்தி இருக்கு. இந்த அசுரர்கள் என்ன நினைச்சாங்க, எப்பா என்கிட்ட இரும்பு கோட்டை இருக்கு, என்கிட்ட வெள்ளி கோட்டை இருக்கு, என்கிட்ட தங்க கோட்டை இருக்கு. அப்ப அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர்கள். உங்ககிட்ட அருள் இருந்ததுன்னா பொருள் ஒட்டும், இல்லைன்னா பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கும், அனுபவம் கிடைக்காது. அதான் நான் அன்னைக்கு ஐஸ்வர்ய சௌபாகியங்களை பத்தி சொன்னேன். ஐஸ்வர்யம் சேர்ந்துகிட்டே இருக்கலாம், சௌபாகியத்துக்கு ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் வேணும். ஐஸ்வர்யத்துக்கு சேர்ந்துகிட்டே கூட இருக்கலாம், நிறைய காசு சேரும், இல்ல காசு நிறைய இருக்கும், பேங்க்லயா அடுக்கி வச்சிருப்பான், ஆனா மருந்துக்கு கூட ஒரு காஃபி ஒழுங்கா சாப்பிடணும்ன்ற இது இருக்காது, அதுக்கு உண்டான அதிர்ஷ்டமே இருக்காது. ஒரு இளநீ குடிச்சா அடுத்த நாள் படுத்த படுக்கங்கிறவங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க? மாசம் மாசம் 5 லட்சம் ரூபா என்ன பிரயோஜனம்? 50 ரூபாய்க்கு ஒரு இளநீ குடிக்க முடியாது, குடிச்சா அவ்வளவுதான் சைனஸ். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். பொருள் இருக்கணும், பொருளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அருளும் இருக்கும். பொருள் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பொருள் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சொன்னாரு திருவள்ளுவர், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னார். அந்த குறைவை நம்ம பிளைண்டா பொருள் பண்ணோம்னா, காசு இல்லாதவனுக்கு இந்த பூமி கிடையாதுப்பா, அருள் இல்லாதவனுக்கு அந்த பூமி கிடையாதுப்பா அப்படின்னு இருக்கும். ஆனா திருவள்ளுவர் நுட்பமா அந்த இடத்துல ஒரு ட்ரிக் பண்ணி வச்சிருக்காரு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னாரு. அவ்வுலகம்னு ஆல்ரெடி போட்டார்ல, அப்புறம் அங்குன்னு எதுக்கு சொல்லணும்? அந்த அவ்வுலகம்ங்கிறது பொருள் உலகம். உனக்கு பொருள் உலகத்திலே அனுபவிக்க முடியாது, அவ்வுலகமும் கிடைக்காது, அங்க இருக்கக்கூடிய உலகமும் கிடைக்காது. அதனால அருள் இருந்தாதான் பொருளுடைய அனுபவம் சித்தியாகும். அதனால அருள் அன்றில்லாத அசுரர்தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மான். அவங்களுக்குள்ள என்ன முரண் இருந்தது? தான் தான் அப்படிங்கிற முரண் இருந்தது. தான் தான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அங்க கடவுள் வந்துருவார். தான் தான், எப்ப நான் தான் நீ கிடையாது அப்படின்னு எப்பவுமே வந்துருவார். ஏன்னா அவர் தான் எப்பவுமே. ஏன்னா நீங்க கீதை எடுத்து படிச்சீங்கன்னா அர்ஜுனனை சொல்லுவான், அர்ஜுனன்ட்ட அகந்தைய முதல்ல தூக்கி வெளியில போடு, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து போடு அப்படின்வான் கிருஷ்ணன். ஆனா கிருஷ்ணன் சொல்லுவான், மாமேகம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே பணிதற்கு உரியவன் அப்படின்வான். நான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தேன், சதுர்வர்ணம் மயா சஷ்டம் குண கர்ம விபாகஷா, நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன், நான் தான் எல்லாமா இருக்கேன். அவன் மட்டும் நான் சொல்லாமா? அவன் மட்டும்தான் நான் சொல்லலாம். ஏன்னா நான்கிற சப்தத்துக்கே அடையாளம் அவன் தான், நான்கிற சப்தத்துக்கே அடையாளம் அவன் தான். அப்படிங்கிறப்ப அவன் மட்டும்தான் அகம்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் அகம் அகம்னு சொல்லிருந்தோம், அது அகம் பாவம். பாவம்னா என்ன? நான் நினைச்சுக்கிறதே தவிர நான் இல்லை. நான் அகம், அகம் பாவம்னா நான் நினைச்சுக்கிறது, நான் நினைச்சுக்கிறது. சோ அது மாதிரி இந்த அசுரர்கள் என்ன நினைச்சாங்க? நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்க. அதை அவர் முடிச்சு வச்சுட்டு போனார். முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும், அப்படிப்பட்ட சிவபெருமானும் முகுந்தனும் நாராயணனும் சரணம் சரணம் என நின்ற நாயகி. அவங்க 2 பேரும் சரணம் 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 சரணம்னு கும்பிட்டு இருக்காங்க. அப்படி கும்பிட்டு இருக்கக்கூடிய நாயகி தன்னடியார் அவளுடைய அடியார்கள் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. அவங்களுக்கு இந்த வையகத்துல திரும்ப மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது.
ஒரு தீங்கில்லையே, ஒரு தீங்கில்லையே. அடுத்தது இங்கதான் வந்துட்டார். என்ன சொன்னார்னா, இந்த பாட்டு தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்ப அம்பாளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ஒரு தீங்கு இல்லையே ஃபர்ஸ்ட், கரெக்டா? அடுத்த பாட்டுக்கு வந்துட்டார், ஒரு தீங்கு இல்லையே. வாழ்க்கையில என்ன கேட்டாலும் கிடைக்கும். வையம், லேண்டு கேட்டியா கிடைக்கும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் கேட்டால பாரதி. அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். அவனே கேட்டான், எல்லாத்தையும் கேட்டான். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், தென்னை மரம் வேணும், தென்னை மரத்துல இளநீ வேணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் போய் ஒருத்தட்ட கேட்கிறேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கிறேன், சார் இது மாதிரி எனக்கு ஒரு வீடு கட்டி தரணும். சரிப்பா கட்டித்தரேன்ப்பா அப்படின்னா, அப்படியே ஒரு 2 தென்னை மரம் வச்சு தரணும். தென்னை மரம் தானே, சரி போ பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு காம்பவுண்ட் வால் சுத்தி, சரி பண்ணிடலாம். காம்பவுண்ட் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? குழந்தைங்க எல்லாம் இருக்கு, விளையாடிட்டு இருக்கோம், கொள்ளும் ரோடெல்லாம் இருக்கு, காம்பவுண்ட் வால் போட்டுடலாம், ஒரு ஃபென்சிங் அளவுக்காவது போட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க வீடு கட்டும் போது சின்னதா வாசல்ல ஒரு கேபின் கட்டணும் அப்படின்னாரு. எதுக்கு அந்த கேபின்? வாட்ச்மேனுக்கு அப்படின்னாரு. ஆமா, கொஞ்சம் அத்துவான காடா தான் இருக்கு, நீயும் கேட்கறது பெரிய ஏரியா, வாட்ச்மேன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்புறம் கடைசி வேற என்னப்பா வேணும்? நீங்க வாட்ச்மேனா இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி தேவியின் நின்றம் காவல் உற வேண்டும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா கேட்டார், தேவியின் நின்றம் காவல் உற வேண்டும், நீ எங்க வீட்டுல வாட்ச்மேனா இருக்கணும்னு கேட்டார். அந்த உரிமை பாரதி உண்டு. அவதான் பராசக்தி. பராசக்தியை கேட்பான், உன்னால ஒண்ணு செய்ய முடியாட்டி சொல்லு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் சால்வ் பண்ணேன்னு சொன்னவன் பாரதி மட்டும்தான். விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய வெடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உடல் கேட்டேன். இப்படி எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சொல்லுவான், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ அப்படின்னு நிப்பாட்டிடுவான். இதை கொடுக்கறதுல உனக்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு நிப்பாட்டிடுவான். இப்ப பராசக்தி பதில் சொல்லணும். தடை இல்லடானா கொடுக்கணும், தடை இருக்குடானா என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்றேன்னு பாரதி சொல்லுவான். உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சொல்லு, நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு பாரதி சொல்லுவான். சோ இந்த உரிமை பாரதிக்கு உண்டு. அப்ப பராசக்தியை கேட்டா என்ன கிடைக்கும்? நிலம் கிடைக்கும். வையம், நிலம்னா நான் சொல்றது ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 3/4 ஏக்கர்ல பதவி கிடைக்கும், அரச பதவி கிடைக்கும், ஒரு இடத்தை நின்று ஆளுமை செய்யக்கூடிய பதவி கிடைக்கும். வையம். அடுத்தது துரகம், குதிரை கிடைக்கும். இப்ப பைக்கு, நல்ல தண்ணி வரக்கூடிய மோட்டார், குதிரை தான். ஹார்ஸ் பவர்ல தானே கால்குலேட் பண்றோம். 1 HP 2 HPங்கிற ஹார்ஸ் பவர் தான் அது. அப்ப நல்ல குதிரை கிடைக்கும்னா என்ன? தண்ணி சப்ளை நிக்காம வரக்கூடிய ஒரு போரும் அதுல ஒரு மோட்டரும் கிடைக்கும்னு அர்த்தம். வையம், துரகம், மத கரி, யானை, நல்லா மதம் முடிச்சா யானை கிடைக்குமா? ஸ்கார்பியோ, இனோவா, ஃபார்ச்சூனர், டிஸ்கவரி, அதெல்லாம் கிடைக்கும். மத கரி. மாமகுடம், இருக்கிறதுல உயர்ந்த பதவி. எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுல உயர்ந்த பதவி. ஏன்னா அவன் சகல கலாமையில் எங்க இருக்கீங்களோ அங்க மேல கொண்டு போய் வைப்பான்னு பார்த்தோம்னா அழியா அரசும் அப்படின்ற இடத்துல பார்த்தோம். அந்த மாதிரி எதுல இருக்கீங்களோ அதுல மேல கொண்டு போய் வைப்பா. அதனால மாமகுடம், வெறும் மகுடம் இல்ல, மாமகுடம், சக்கரவர்த்தியா வாழலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி ஆக்குவோம். ஏன்னா அன்னைக்கே பார்த்தேன், ஏகாதபத்திர சாம்ராஜ்ய தாயிகாயை நமோ நமஹ. ஒரு வில்வத்தை எடுத்து அப்படி போட்டா, இந்தா வச்சுக்கோ இஸ்ரேல், இந்தா வச்சுக்கோ சைனா, இந்தா வச்சுக்கோ ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏகாதபத்திர சாம்ராஜ்ய தாயிகாயை நமோ நமஹ. அடுத்தது சிவிகை, பல்லக்கு. பல்லக்குல தூக்கிட்டு போவாங்களாம். இப்ப நமக்கெல்லாம் பல்லக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா நம்ம கம்முன்னு இருப்போம். அப்படி இல்ல, இப்போ ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் ஜெயிக்கிறார், இல்ல கிரிக்கெட்ல தோனி ஜெயிக்கிறார், உடனே பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தூக்கிடுவாங்க மேல. அதுதான் பல்லக்கு, அதுதான் பல்லக்கு. திருவள்ளுவரே சொல்றாரு, விதியை பத்தி தெரிஞ்சுக்கணுமாடா, பாவ புண்ணியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமாடா, கர்மா வினைப்பயனை பத்தி தெரிஞ்சுக்கணுமாடா, பல்லக்கு தூக்குறவனையும் மேல உட்காந்து போறவனையும் பாடுறானார். அவன் ஏன்டா மேல உட்காந்து போற சௌபாகியத்தோட பிறந்தான், கீழே இருக்கிறவன் ஏன்டா தூக்கிட்டு போற சௌபாகியத்துல பிறந்தான்? அப்ப அங்கேயே ஒரு இம்பேலன்ஸ் இல்லையா? அந்த இம்பேலன்ஸ் எங்கிருந்து வந்தது? வினையால வந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவர்ல இதெல்லாம் யாரும் கோட் பண்ண மாட்டாங்க திருவாரியா, ஏன்னா இதெல்லாம் சொன்னா பிரச்சனை வந்துடும். சிவிகை ஊர்ந்த அந்த பல்லக்குல கீழே தூக்கிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கும் பல்லக்கு மேல உட்காந்து போறானுங்க, அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரு. அங்க தெரியும் அவனுடைய வினைப்பயன் என்னங்கிறது, அவனுடைய கர்மா என்னங்கிறது தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி சிவிகை கிடைக்கும். அடுத்தது பெய்யும் கனகம். பெய்யும் கனகம்னா தங்க மழை, தங்க மழை. ஏன்னா அவ தங்க மழை கொடுத்தவ தானே, ஆதிசங்கரருக்காக தங்க மழை கொடுத்தவ, கனகதாரா கொடுத்தவ. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனைவ முகுலாபரணந்தமாலம்னு ஆதிசங்கரர் பாடினவொன்னா தங்க நெல்லிக்கனியா மழை பொழிஞ்சாலாம். அது மாதிரி தங்க மழை. தங்க மழைன்னா உடனே நம்ம அப்படி ஜூம் அவுட்டா திங்க் பண்ணிக்க வேண்டாம்.
எனக்கு ஏதாவது ஒரு நியாயமான தேவை இருந்து அந்த நியாயமான தேவைக்கு எனக்கு பணம் இத்தனை லட்சம் ரூபா வேணும், இல்லை இத்தனை 1000 வேணும்னா கரெக்டா அந்த அமௌண்ட்டை கொடுப்பான். கரெக்டா அந்த அமௌண்ட்டை கொடுப்பான். ஏன்? அதிகமா கொடுத்தா ஆணவம் வந்துடும், இல்ல அலட்சியம் வந்துடும். குறைச்சலா கொடுத்தா அவஸ்தை வந்துடும். ரெண்டும் இல்ல, சரியா கொடுப்பான். இது என்னோட பர்சனல் அனுபவம். அதனால பெய்யும் கனகம். அடுத்தது பெருவிளை ஆரம், காஸ்ட்லியான நகைகள் அப்படின்னா சௌபாகியம். அதாவது உங்களை பொதுவாகவே அம்பாள் வழிபாடு பண்ணீங்கன்னா, நான் சொன்ன அன்னைக்கே ஒளி படைத்த கண் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப முகத்துல ஒரு பொலிவு வரும், ஒரு அழகு வரும். அம்பாள் வழிபாடு செய்யறவங்கள்ட்ட ஒரு கம்பீரம் இருக்கும், இந்த ஒரு அழகு தேஜஸ் வரும். அவங்களுடைய அந்த டிரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு அழகு இருக்கும். இப்ப சிவ வழிபாடு பண்றவங்க பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு அங்க இப்படின்னு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு துறவு மனநிலை இருக்கும். அம்பாள் பூஜை பண்றவங்க பாருங்க, அப்படியே தங்கத்துல ஹாரம் போட்டிருப்பாங்க, பவழ மாலை போட்டிருப்பாங்க, அப்படி இருக்கும். டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா காஞ்சி மகாசுவாமிகளுக்கும் சிங்கேரி பீடாதிபதிக்கும் பாருங்க. சிங்கேரி பீடாதிபதி ராஜ சன்னியாசி மாதிரி இருப்பார், சிம்மாசனத்துல தான் உட்காருவார், அப்படி ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. தங்க ருத்ராட்சம்னா அப்படி ஒரு ராஜ ரிஷி மாதிரி இருப்பாங்க சிங்கேரி பீடாதிபதிகள். ஏன்னா அது அந்த சாரதா உபாசனை, அது அதனுடைய ஒளி அது. அதனால பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. எப்பா ஒருத்தன் அம்பாள் பூஜை பண்றானா இல்லையாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அம்பாள் அனுகிரகம் அவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இதுல எதெல்லாம் இருக்குன்னு அவன்கிட்ட பாரு. இருந்ததுன்னா அவன் அம்பாள் உபாசகன். அவன் வெளியில நேரடியா பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணிருக்கலாம், தெரியற மாதிரி கூட பண்ணலாம். ஆனா மனசுக்குள்ள அம்மா நினைச்சா கூட அவ கொடுக்கவ. அதனால இவ்வளவா அவனுக்கு கொடுத்துருக்காளா, அவன் எங்கேயோ அம்பாள் பூஜை பண்ணியிருக்கான். ஒண்ணு இப்ப பண்ணிட்டு இருப்பான், கொடுத்துட்டு இருப்பான், இல்லையா முந்தின பிறவியில பண்ணியிருப்பான். அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. அன்பு முன்புங்கிறது அம்பாள் முன்னாடின்னு வச்சுக்கலாம், இல்ல முன்பு அப்படின்னு காலத்துல முன்னாடின்னு வச்சுக்கலாம். சோ ஏதோ ஒரு நேரத்துல அம்பாள் பூஜை பண்ணவன், அம்பாளை நோக்கி பூஜை பண்ணவன், அம்பிகையை நினைச்சு உபாசனை பண்ணவனுக்கு இது எல்லாம் கிடைக்கும். என்னென்ன? வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம், இதெல்லாம் கிடைக்கும். யாருக்கு? பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. இதெல்லாம் அடையாளம்பா. இப்ப அபிராமி பட்டர் அப்படி இருந்தாரா? அது நமக்கு தெரியாது. அவர் நினைச்ச நேரத்துக்கு நிலா வந்துச்சு, அப்ப அவர் நினைச்சிருந்தா அவ கொண்டு வந்திருக்கலாம், அவரு கொண்டு வரல. அவரு துறவு மனோநிலையில இருந்தார். இன்னொன்னு, அம்பாள் பக்தர்களா இருந்தா இதெல்லாம் சின்னமா இருக்கும். இதெல்லாம் சின்னமா இருந்தாலும் அதுல இருந்து அவங்க மனசு விலகி நிற்கும். இப்ப இந்த பாட்டை முதல் பாட்டோட பொருத்தி பார்க்கணும். அரணம் பொருள் என்றுன்னு 3 அசுரர்கள் இருந்தாங்களா? அவங்க பொருள் தானே இருந்தாங்க. அப்ப வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை இதெல்லாம் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா 3 பேரும் அசுர ராஜாக்கள். அப்ப அவங்களுக்கு இது எல்லாமே இருந்திருக்கும். அப்ப அம்பாள் அருள் இருந்திருக்குன்னு வச்சுக்கலாமா? கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆணவம் இருந்தது. அம்பாள் பக்தர்களுக்கு இதெல்லாம் இருக்கும், அம்பாள் கொடுத்ததுங்கிற எண்ணம் இருக்கும். அம்பாள் கொடுத்ததுங்கிற எண்ணம் இருக்கும். எதா இருந்தாலும் பராசக்தி கொடுத்தது, எதா இருந்தாலும் பராசக்தி கொடுத்தது. நான் இன்னைக்கு கூட என் டீம்ல சொல்றது உண்டு, எனக்கு பராசக்தி கொடுத்த எல்லாமே வரண்டா, எனக்கு பராசக்தி கொடுத்த எல்லாமே வரும். இந்த பேச்சு வரும், இந்த பேசுற பாஷை வரும், இந்த நாட்டுல பிறந்தது வரும், இந்த புஸ்தகம் கிடைச்சது வரும், என் டீம் எனக்கு வரும், வந்து கேட்கிற நீங்க எல்லாம் என்னோட வரும். சோ அம்பாள் எனக்கு கொடுத்த எல்லாமே வரும், பராசக்தி கொடுத்த எல்லாமே வரும். ஏன்னா பராசக்தி கொடுத்தது, இதெல்லாம் நான் ஏதோ சம்பாதிக்கல, இதெல்லாம் கூடி வந்தது. சோ அதனால ஆணவம் அங்க இருக்காது, அதுல இருந்து ஒரு விட்டு விலகல் இருக்கும். இதெல்லாம் அவ கொடுத்தது, இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு பத்திரமா என்கிட்ட கொடுத்தா நான் பத்திரமா வச்சுக்கணும். எங்க அம்மா ஒரு 10 ரூபா காசு கொடுத்து நீ இந்த 10 ரூபா பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்புறமா வந்து கேட்கறாங்க, நான் பத்திரமா வச்சு அவ கேட்கறப்ப கொடுக்கணும், அப்பதான் நான் நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். இது மாதிரி அம்பாள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் பத்திரமா வச்சா அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ உருப்படியா பண்ணி திரும்ப அதை அப்படியே ஒப்படைக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படிங்கிற எண்ணம் அம்பிகை பக்தர்களுக்கு இருக்கும். அடுத்தது, சின்னஞ்சிறிய மருங்கினில் சாட்சிய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முளைமேல் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங் கரிய குழலும் கண் 3 கருத்தில் வைத்து தன்னந்தனியிருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. ஏன்னா இந்த பாட்டையும் முந்தின பாட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. முந்தின பாட்டுல அம்பாளுடைய அடியார்களுக்கு இதெல்லாம் சின்னம்னு சொல்லியாச்சு. ஆனா இதெல்லாம் சின்னமா இருந்தாலும் அவங்க அதுல இருந்தெல்லாம் விலகி தனியா இருப்பாங்க. தன்னந்தனி இருப்பதான் அவங்களுடைய தவமா இருக்கும்.
அப்படிங்கறது அடுத்த பாட்டுல கண்டினியூ ஆகுது. தெரியுதா? இப்ப முதல் பாட்டுல அசுரர்களை கம்பேர் பண்ணாங்க. பொருள் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது, பொருள் தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அம்பாளை நினைச்சா அதை விட பல மடங்கு பொருள் குழப்பான்னு அடுத்த பாட்டு கொடுத்தார். ஆனா அம்பாளுடைய அடியார்கள் இந்த பொருளுக்கு ஆட்பட மாட்டாங்க. அவளுடைய சிந்தனையில் இருப்பதே அவங்களுக்கு தவம். தன்னந்தனி இருப்பார்கள். தன்னந்தனி இருத்தல் என்ன? அடியார் நடுவிருக்க பண்ணின்னு சொன்னா அடியார்கள் கூட்டத்தோட இருக்கணுங்கிற. அப்ப தனியா இருக்கணும்னு வேற சொல்ற. தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. அப்ப தனியா இருக்கணுமா கூட்டத்துல இருக்கணும். தனியா இருக்கிறதுனா நீங்க எவ்வளவு கூட்டத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா ஊர்வம்பு பேசாம இருந்தா வேற ஏதாவது அனாவசியமான விஷயங்களை பத்தி பேசிக்காம இருந்தா, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் மாயை மாதிரி ஒரு சினிமாவை பார்த்துட்டு வாயில ஈ போடுறது தெரியாம உட்கார்ந்து இல்லாம இருந்தா அது தனியா இருக்கிறது. தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொன்னார்ல. பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னார். யார் சொன்னார்? வள்ளலார் சொன்னார். பசித்திரு தனித்திரு விழித்திரு, இதுதான் பதவி. மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கணும், ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேடல்ல தனித்து இருக்கணும். நம்ம மனசு தேடிக்கிட்டே இருக்கணும், அந்த தேடல் தனித்து இருக்கணும். அடுத்தது விழித்து இருக்கணும். அப்பதான் அந்த பதில் கிடைக்கும் போது வாங்க முடியும். சோ அந்த மாதிரி தனித்து இருக்கிறதுனா நீங்க எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் உங்க சிந்தனையில ஒரு உள் ஒழுக்கம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். அதுதான் தன்னந்தனி இருத்தல். அந்த தன்னந்தனி இருக்கக்கூடிய அந்த உள்ள சிந்தனையில என்னென்ன இருக்கும்? சின்னஞ்சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும், அம்பாளோட பட்டாடை. பெண்ணும் பெரிய முளையும் முளைமேல் முத்தாரமும், அவளுடைய கருணை ஞானம் அப்படிங்கிற அந்த 2 முளைகளும், அது மேல போட்டிருக்கக்கூடிய முக்த ஆத்மாக்களும், பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும், கூந்தல்ல சூடி இருக்கக்கூடிய மலர், அந்த மலர்கள்ல முச்சிட்டு இருக்கக்கூடிய வண்டு, அந்த கூந்தல், இது தெரியணும். இது எந்நேரமும் இருக்கணும். கண் 3, அவளுடைய 3 கண்ணும், இது 3 கருத்தில் வைத்து தன்னந்தனி இருக்கணும். அப்படின்னா இந்த பாட்டை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இந்த சின்னஞ்சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டு, இந்த பட்டாடைய எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஆடையை சுத்தி கட்டுவோம். ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கலாம், சைட்ல இருந்து பார்க்கலாம், பேக்ல இருந்து பார்க்கலாம். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த பட்டாடையினுடைய நிறம் மாறாது. பெண்ணும் பெரிய முளைய முன்னாடி இருந்து தான் பார்க்க முடியும். அதுல போடக்கூடிய முத்தாரத்தை முன்னாடி இருந்து தான் பார்க்க முடியும். கண்ணங்கரிய குழல பின்பக்கம் இருந்தாதான் பார்க்க முடியும். இன்னொன்னு, அதுல பிச்சு பூ எங்க சூடி இருப்பாங்க. முடிய கூட ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கலாம், கொஞ்சம் தெரியும். ஆனா அதுல பூ, அந்த பூல இருக்கக்கூடிய வண்டை பார்க்கணும்னா பின்னாடி இருந்து பார்க்கணும். பிச்சு வைத்த கண்ணங்கரிய குழலும், கண் 3 எங்க இருந்து பாக்குறது? முன்னாடி இருந்து பார்க்கணும். அப்ப அம்பாளை 360 டிகிரிலையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். 360 டிகிரிலையும் அம்பாளை பார்த்தா தான் இது அத்தனையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும். அப்படி 360 டிகிரிலையும் நம்ம மனசுல சூழ 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 அம்பாளையே பார்த்துட்டு இருந்தா அதுதான் தவம். அப்ப அதையே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தன்னந்தனி இருப்பார்க்கு அது போலும் தவம் இல்லை. இத்தனை பாட்டுல என்ன சொன்னார்? நீ என் புத்தியில பொருந்து, நீ என் சென்னியில உட்கார், நீ உன் பாதத்தை பதினார். இப்ப என்ன சொல்ற? நான் உன்னை கருத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்ன. கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. இந்த 50வது பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அம்பாள் கிட்ட அவர் பேசவே இல்லை. அம்பாளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கார். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கார்? சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார். அம்பாளை பூஜை பண்ணா இது கிடைக்கும்பா, இப்படிதான்ப்பா 3 அசுரர்கள் பண்ணாங்க, அவங்க இப்படி ஆனாங்கப்பா, மரணம் பிறவி 2 கிடைக்காதுப்பா, அவங்களுக்கு வையம் துரகம் மதகரி மாமகுடம் இதெல்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? தவம்னா இப்படி பண்ணணும்பா அப்படின்னு தவத்துக்கு இலக்கணம் சொன்னார். தவத்துக்கு இலக்கணம் சொன்னார். என்ன சொன்னார்? நீ அம்பாளை 360 டிகிரிலையும் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா பொதுவா நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அம்பாளை இப்படி பார்ப்போம். நமக்கு முன்புறம் மட்டும்தான் தெரியும். என்னைக்காவது அம்பாளோட பின்பக்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா? அது அலங்காரத்துல பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோமா? இல்ல. அந்த பின் அழகை நம்ம மணக்கண்ணாலதான் பார்க்க முடியும். ஏன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் அந்த பக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அப்ப மணக்கண்ணால அந்த பின் அழகையும் பாத்தீங்கன்னா அம்பாள் சிலையா தெரிய மாட்டா, உயிருள்ள உருவமா தான் தெரியுவா. ட்ரை பண்ணி பாரு. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம் ஒருபால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேர்மின்களே. இருக்கிறதுலே கொடிது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு அவை சொன்னார் இல்லையா? அப்போ வறுமை கொடிது, இல்லாமை கொடிது.
ஒருத்தட்ட ஒரு விஷயம் இல்லைங்கிறது ஒரு ஒரு உண்மையாலுமே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எத்தனையோ நாடுகளே இல்லாம திண்டாடிட்டு இருப்ப. சோமாலியா மாதிரி நாடுகள்லாம் பார்த்தோம்னா சோத்துக்கு வழி கிடையாது. இப்போ ஜாம்பியா, ஜிம்பாப்வே, நமீபியா இந்த நாடுகள்ல மக்களுக்கு உணவு இல்லாம அங்க இருக்கக்கூடிய காட்டு மிருகங்களை கொன்னா அதுங்க சாப்பிடுற உணவு மிச்சமாகவும் மக்களுக்கு கொடுக்கலாம்னு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பேர் கல்லிங்னு பேர். பொதுவா வேட்டையாடுனா இது பேர் கில்லிங்னு பேரு, இதுக்கு பேர் கல்லிங். கல்லிங்னா என்னன்னா அரசாங்கமே காட்டு விலங்குகளை கொன்னு அந்த இறைச்சியும் மக்களுக்கு கொடுக்கும். அந்த மிருகங்கள் சாப்பிட வேண்டிய உணவு மிச்சமாகும்ல, அது மக்களுக்கு கிடைக்குங்கிறதுனால பண்றது. அந்த அளவுக்கு வறுமை இருக்கு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை கோதுமைக்காக லாரியே உடைச்சாங்க. ஒரு மூட்டை கோதுமைக்காக 4-5 பேர் இறந்து போனாங்க. லாரியில ஏறி தொங்கி கோதுமை மூட்டை போதுன்னு கேள்விப்பட்டு அந்த கோதுமையை எடுக்கிறதுக்காக தேறி தாவி விழுந்து லாரி சக்கரத்துல மாட்டி இறந்து போனாங்க. ஒரு மூட்டை கோதுமை மாவுக்கு அவ்வளவு வறுமை இருக்கு. இப்ப இல்லாமைங்கிறது அவ்வளவு கொடுமை. அந்த இல்லாமையின் நேரத்துல போய் ஒருத்தர் கிட்ட கேட்கறது, கடன் கேட்கறது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்து. அந்த மாதிரி கடன் கேட்கறது அதனினும் கொடிது. இல்லாமை சொல்லியப்பா என்கிட்ட இல்ல கூடு, இல்லைங்கிற எண்ணம் வந்து நமக்கே தோணுதுனாலே நம்ம ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவோம். இந்த இல்லாமைய சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அது அதை விட கொடுமை. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு. நம்ம போய் ஒருத்தன்ட்ட இல்லைன்னு சொன்னா அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவான் நம்மள? யாராவே இருக்கட்டும், ரொம்ப நல்லா பழகின நண்பனே இல்லாமைய சொன்னா தப்பா தான் ட்ரீட் பண்ணுவான். அதுதானே துரோணாச்சாரியருக்கு நடந்தது. துரோணர் துருபதராஜன்ட்ட போனான், ஒரே ஒரு மாடு கொடு, அஸ்வத்தாமனுக்கு பால் இல்ல, அஸ்வத்தாமனுக்கு பால் கொடுக்கணும். அது வரையில அம்மா அரிசி மாவை கரைச்சு கொடுத்துட்டு இருந்தா பாலுன்னு. அவன் குருகுலத்துக்கு போனான். குருகுலத்துல பசங்கள்லாம் பால் இப்படி இருக்காது, நீ என்ன பாலுக்கு சொல்ற டேஸ்டே வேற மாதிரி. 2 பேரும் பாலை பத்தி பேசிக்கிட்டாங்க. பாலுக்கு நீ சொல்ற டேஸ்டே வேற மாதிரி இருக்கே அப்படின்னு இவன் கேட்டான். அப்ப உங்க அம்மா உனக்கு பாலே கொடுக்கலடான்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவன் நேரம் அம்மா கேட்டான், அம்மா நீ எனக்கு பாலே கொடுக்கறதில்ல, பால் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்போ பிள்ளைக்கு நம்ம அரிசி மாவை தான் கொடுத்துட்டு இருக்கோம்னா அவளுக்கு தெரியும்ல தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க. அவ ரொம்ப வருத்தப்பட்டு துரோணர்கிட்ட சொன்னா ஒரு மாடாவது இருந்தா தேவலை அப்படின்னு. சரின்ட்டு துருபதராஜன் அவரோட கிளாஸ்மேட் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு மாடு வேணும்னு கேட்கதான் அவர் போனார். துருபதா எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். யார் கேட்டான். ஆனா அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணிருந்தான், படிக்கும் போது பாதி ராஜ்யம் தரன் ப்ராமிஸ் பண்ணிருந்தான். ஆனா அவர்கிட்ட ஒரு மாடு கொடுக்கறதுக்குள்ள அவன் இழிவுபடுத்தினான். அதுக்காக தான் அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் போய் அவனை துருபதனை ஜெயிச்சு அப்புறம் துருபதன் துரோணரை அழிக்கிறதுக்காக திருஷ்டத்யும்னையும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்காக திரௌபதியையும் உருவாக்குறான். சோ அந்த மாதிரி இல்லாமைய சொல்றது இழிவுபடுறது. என்கிட்ட ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றது இழிவுபடுது. ஒண்ணு இல்லையா இல்லைன்னு இருக்கான். இல்லைன்னு இருக்கிறது அதுல இருந்து மனசு தவிர்த்து நின்றுட்டோம்னா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மனசு அதுல ஒட்டிக்கிச்சு, நமக்கு அது தேவைப்படுதுங்கிறப்ப நம்ம போய் யாசகமா கேட்போம். இழிவுபட்டு ஒருவர் தம்பால் சென்று நில்லாமை நெஞ்சில் நினைகுகிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? நினைகுகிறேன் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை. அதாவது அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும். நான் சொல்றேன், இப்ப துரோணர் கதையில எடுத்துக்காங்க. 2 பேரும் ஒன்னா குருகுலத்துல படிச்சவங்க, துரோணரும் துருபதனும். அப்ப 2 பேரும் ஒரே சாஸ்திரம் ஒரே மாதிரி விஷயங்கள் தானே படிச்சிருப்பாங்க. அப்ப அவனுக்கு தெரியும். என்ன சொல்ல போனா ராஜா இவன் ஒரு பிராமணன் வரான், பிராமணனுக்கு தானம் கொடுக்கணுங்கிறது விதி. அப்ப அவன் கொடுக்கணும். அப்ப கொடுக்கணுங்கிறத இல்லாம செஞ்சா இல்லையா? அப்ப என்ன, அவன் படிச்சிருந்தாலும் அந்த கல்வியை அவன் கற்கல. கல்லாமை கற்ற கயவர்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை. அம்பாளை வணங்குனீங்கன்னா இந்த நிலை வராது. அதான் சொன்னேன், கேட்டப்ப கிடைக்கும், சரியான நேரத்துல கிடைக்கும், தேவை ஏற்படும் போது கிடைக்கும், நியாயமான தேவைக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கேட்டோம் அம்பாள் ஒண்ணு கொடுக்கலையா, நம்ம நியாயமா கேட்கலன்னு அர்த்தம். என் குறையே நின் குறை அன்று அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன கேட்டோம் அம்பாள் ஒண்ணு கொடுக்கலன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம நியாயமா கேட்கல, நம்ம அங்க எங்கேயோ ஒரு ஆணவம் இருக்கு, எங்கேயோ ஒரு பைத்தியகாரத்தனத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் சிக்னல்ஸா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நியாயமானதை கேட்டு நல்ல விஷயத்துக்கு கேட்டு ஒரு விஷயத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு கேட்டோம்னா அம்பாள் கொடுப்பா. நம்முடைய அகம்பாவத்தை நிலைநாட்டுறதுக்கு கேட்டோம்னா கொடுக்க மாட்டா. அதுக்காரர் போஸ்ட் அப்போ அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருவோம்.
திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. அந்த திரிபுர சுந்தரி அணியை கும்பிட்டீங்கன்னா இந்த நிலை உங்களுக்கு வராது. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இந்த பாட்டை 2 விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள். 1000 மின்னல் கொடி ஒரே நேரத்துல உதிச்சா வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசம் உடைய மேனி அழகு உடையவள். அப்படிப்பட்டவள் அகமகிழ் ஆனந்தவள்ளி. அவ எந்நேரமும் சந்தோஷத்துல இருக்கா, நித்திய சந்தோஷி, அவ நித்திய ஆனந்தா, அவ எப்பவுமே ஆனந்தமயமா இருக்கக்கூடியவள். அவளுக்கு அவ எப்படி இருக்கா, அவளுக்கு வேதங்களே ஒரு பொருட்டு கிடையாது. வேதத்தினுடைய அடி முடி நடு எல்லாமா இருக்கா. அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. அவ வேதத்தையும் கடந்தவ. அப்படிப்பட்டவளுக்கு நீ நினைக்கிறியோ நினைக்கலையோ, கும்பிடுறியோ கும்பிடலையோ, கேட்கிறியோ கேட்கலையோ, ஒரு பொருட்டே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. அதான் சொல்ல, நீ உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லை. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வழிபடுறதுனால உம்மாச்சிக்கு பவர் வருதுன்னு. நம்ம வழிபடுறதுனால தான் நம்ம கடவுளை வாழ வைக்கணும்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கோம். நான் கடவுளை காப்பாத்துறேன், நான் இந்த மதத்தை காப்பாற்றணும், நான் இந்த தர்மத்தை காப்பாற்றணும். எவனும் ஒன்னும் காப்பாற்ற வேணாம். அதுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியும். அதுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியும். நம்மளா உருவாக்கணும், இதை நம்மளா உருவாக்கணும் இல்ல. இதை யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு அதை காப்பாற்ற தெரியும். இதை எந்த சக்தி இயக்குனுச்சோ அந்த சக்திக்கு இதை நிலைநிறுத்த தெரியும், அழிக்க தெரியும். இப்ப சூரியனிலிருந்து வெடித்து வந்த ஒரு நெருப்பு குழம்பு துகள் தான் பூமி ஆணுச்சு. அப்ப அது சூரியனிலிருந்து வந்துதா? இப்ப பூமி சூரியனை சுத்திட்டு இருக்கா? இந்த சூரியன் இந்த பூமியில அத்தனை இயக்கமும் நடக்குதா? இது அத்தனைக்கும் சூரிய சக்தி தான் காரணம். சூரியனுடைய கிராவிட்டி தான் இந்த சோழ வச்சிருக்கு. சூரியனுடைய கிராவிட்டி தான் இந்த சுத்தி விட வச்சிருக்கு. சூரியனுடைய ஒளி கிரணங்கள் தான் இந்த பூமிக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கு. இது அத்தனையும் நடக்குதுல்ல. 400 மில்லியன் வருஷம் கழிச்சு அதே சூரியன் தான் இந்த பூமியை விழுங்கும். ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு வெடிச்சிடும். சூரியன் வெடிச்சா அப்படியே சல்லுன்னு எல்லாத்தையும் உள்வாங்கிடும். சோ எது படைக்குமோ அதுவே அதனை இயக்கும், அதுவே அதனை அழிக்கும். நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிறதான் நிதர்சனம். சூரியன் நம்ம பூமியை படைக்கும் போது நம்ம இல்ல. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எண்ணத்தை காப்பாத்தினாலும் சூரியன் இருந்து காப்பாற்ற முடியாது. மேல இருந்து ஒரு எரிநட்சத்திரத்துல இருந்து காப்பாற்ற முடியாது. வரக்கூடிய சுனாமில இருந்து காப்பாற்ற முடியாது. பூகம்பத்துல இருந்து காப்பாற்ற முடியாது. இது எதிலிருந்து நமக்கு காப்பாற்றுற சக்தி கிடையாது. எவ்வளவு வேணாலும் விஞ்ஞானம் வளரட்டும், எவ்வளவு வேணாலும் விஞ்ஞானம் வளரட்டும், எதுல இருந்தும் காப்பாற்ற முடியாதுன்னு அம்பாள் ஒரு ட்ரெய்லர் காமிச்சா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை நான் 20 நாள் வீட்டுல உட்கார வைக்கணும்னா ஒரு நிமிஷத்துல உட்கார வச்சிருன்னு உட்கார வச்சா. கோவிட்னு பேரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. நம்ம எதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு யோசிச்சத நம்ம 1 வருஷம் வாழ்ந்திருக்கோம். அன்னைக்கு கண்டுபிடிச்சோம் பணம் வேஸ்ட், அன்னைக்கு கண்டுபிடிச்சோம் என்டர்டைன்மெண்ட் வேஸ்ட், மீடியா வேஸ்ட், நம்ம எல்லாம் வேஸ்ட்னு கண்டுபிடிச்சோம். ஆனா எல்லாத்தையும் திரும்ப மறந்துட்டோம். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் சிவியர் கோவிட். ஆமா, இப்ப நம்ம போய் ஸ்வீட் கடைக்கு போறோம், சார் இருந்தாங்க சாம்பிள் புது ஸ்வீட் அப்படின்னு கொடுப்பான். எது கொடுக்குறான்? டேஸ்ட் பண்ணா நீங்க அடுத்தது வாங்குவீங்கன்னு. அது மாதிரி பராசக்தியோ அல்லது இயற்கையோ அல்லது ஏதோ பரபிரம்மமோ ஏதோ ஒண்ணு, இந்த பார் உன்னை நீ என்னதான் விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டேன்னு நினைச்சாலும், பிலாசபியில வளர்ந்துட்டேன்னு நினைச்சாலும், நீ அந்த காலத்துல அம்மைக்கும் இதுக்கும் கோலராக்கும் பயந்தவங்களை பார்த்து காமெடியா நீங்க பேசிட்டு இருக்கோமே, நம்மள கோவிட் என்ன பண்ணுச்சு? அதே பயத்தை கொடுக்கல, கண்ணுக்கு தெரியாம. சோ அந்த மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கு கோவிட். நான் நினைச்சா நீ எவ்வளவு மேல போனாலும் உன்னை உட்கார வைக்க என்னால முடியும் அப்படிங்கறத அம்பாள் ப்ரூவ் பண்ண. அதுதான் இந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாமே. அதுல உலகம் முழுக்க மற்ற இடத்துலயாவது அங்கங்க ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அங்க வெள்ளம், இங்க நிலநடுக்கம், இங்க எரிமலை வெடிப்புன்னு. ஆனா உலகம் முழுக்க ஒரே நாள்ல அவளால முடக்கி போட முடியும். ஒண்ணும் வேண்டாம். நான் இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். மனுஷனுக்கு மட்டும் அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் HIV, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தான். அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் தான் எய்ட்ஸ்னு சொல்றோம். ஹெச்ஐவியை மட்டும் காத்துல பரவ விட்டானா மனுஷங்களை மட்டும் தூக்கிடும். எல்லா உயிரினங்களையும் மிச்சம் வச்சிரும். இப்ப கோவிட் அப்படிதான் பண்ணுச்சு. மனுஷங்களை மட்டும் பாதிச்சிச்சு, மற்ற எல்லா உயிரினங்களும் சுதந்திரமா சுத்துனுச்சா? எத்தனை காட்டெருமை ஜாலியா சுத்துனுச்சு கொடைக்கானல்ல?
எத்தனை சிங்கம் புலி எல்லாம் ரோட்ல உழவிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மனுஷங்களை மட்டும் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு எல்லாரையும் கொண்டு போய் ஜூவில் அடைக்கிற மாதிரி மனுஷங்களை எல்லாம் ஜூவில் அடைச்சு மிருகங்களை எல்லாம் தெரிய வச்சுச்சா இல்லையா கோவிட்? அப்போ இதெல்லாம் பராசக்தி ஆடக்கூடிய சின்ன ட்ரெய்லர். ஸோ அவன் என்ன பண்றா, இது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கா. அவளுக்கு நம்ம கும்பிடுறதோ கும்பிடலையோ, நம்ம கேட்கறதோ, நம்ம ஏத்துற கற்பூரமோ, நம்ம போடக்கூடிய மாலையோ, எலுமிச்சம்பழ மாலைக்கோ அல்லது இதுக்கெல்லாம் ஏங்கி போய் அவ இல்லை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இதெல்லாம் பண்றது நம்ம போட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறதுக்கு. ஒரு வயசு குழந்தை இருக்கு, அந்த ஒரு வயசு குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறது அந்த குழந்தைக்கா நமக்கா? நம்ம சந்தோஷத்துக்கு. இன்னைக்கு அதுல எவ்வளவு ஆணவம் இருக்கு தெரியுமா? 20,000க்கு போட்டோ ஷூட், தீம்டு பர்த்டே, லொட்டு லொசுக்கு ஏகப்பட்டது. எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ், கல்யாணத்துல ஸ்டேட்டஸ், எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ், எல்லாத்துலயும் நம்ம ஆணவம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு அதை பத்தி ஏதாவது தெரிய போதா? அப்படியே இது ஒரு ஸ்வீட் மெமரி. நம்ம 20 வருஷம் கழிச்சு சொல்லலாம், பாருவோம் ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்க இப்படி பண்ணோம்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டோடைய வேகத்தை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யோகத்துல நீங்க போய் இப்படி பண்ண அப்படிங்க யூஸ்லெஸ் பீப்புள். நான் கேட்டேனா, இதெல்லாம் வேண்டாத வேலை, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு. ஏன்னா அன்னைக்கு பிறந்த நாள் இன்னும் மதிப்பா இருந்து போயிருக்கும். இப்ப என்னுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினாங்க, எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா? இல்ல. அதே தானே என் குழந்தைக்கு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, நீ இப்படி எல்லாம் பண்ணியா, யூஸ்லெஸ், தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு போயிடுவான். நம்ம ஸ்டேட்டஸை நிரூபிக்கிறதுக்கு, நம்ம சோஷியலைஸ் பண்றோம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் பண்றதுதான் இது எல்லாமே. அப்போ நம்ம செய்யறதுனால அந்த குழந்தைக்கே பிரயோஜனம் கிடையாது. பராசக்திக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும்? ஒரு யூஸும் கிடையாது. அவளை பத்தி யோசிக்க கூட மாட்டா. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கறத அம்பாள் வாங்கிக்கிறா, நமக்கு தனியா பிரச்சனை அவதான் பார்சல் பண்றானே. இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. அவளோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இது வராது. இது எப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்க இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு முழுக்க செல் அணுக்களால ஆனது. இந்த செல்லுல ஒரு செல்லுல ஒரு வைரஸ் உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செல்லுல இருக்கக்கூடிய வைரஸுக்கு நான் தனியா மருந்து கொடுப்பேனா? நம்ம என் உடம்புல ஒரு செல் இருக்கு, இந்த சுண்டு விரல் நுனியில ஒரு செல் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த செல்லுல ஒரு காமன் கோல்டு வைரஸ் உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். நான் மருந்து எடுத்துக்கும் போது இந்த ஒரு வைரஸ்க்கு போகணும்னு அனுப்புவேனா? மாட்டேன். நான் பொதுவா மருந்து எடுத்துப்பேன், அது எல்லா பக்கமும் போகும். கொஞ்சம் கிருமியை கொல்லும், கொஞ்சம் கிருமியை கொள்ளாது. எனக்கு ஜுரமோ அல்லது சளியோ குறையும். அவ்வளவுதானே நடக்கும். பராசக்தி இந்த மொத்த அகிலாண்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கா. அதுல நம்ம மில்கி வே கேலக்சியில மட்டுமே 100 பில்லியன் ஸ்டார் இருக்கு. இதுல எத்தனை ஸ்டார் இருக்கு, எத்தனை பிளானட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய 10 பிளானட்ல ஒரு பிளானட்ல தான் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல எத்தனையோ நாடு இருக்கு, 700 கோடி பேர். இந்த 700 கோடி பேர்ல ஒருத்தர் உங்களை கஷ்டப்பட்டு யோசிச்சு டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து, ஓகே ஃபைன், இவனுக்கு இந்த ப்ராப்ளத்தை அனுப்பி வை இப்படின்னு அனுப்புறதா பராசக்தி வேலை? இல்லப்பா, அவ ரொம்ப நாளா கேட்டு இருக்கா, இவனுக்கு இதை சரி பண்ணி கொடு, இதுவா பராசக்தியோட வேலை? இல்ல. அவளுக்கு இதனால் ஆக போறது எதுவுமே இல்லை அப்படின்னு மிகவும் கடந்த நிலையில இருக்கக்கூடிய பராசக்தியோட தன்மையை சொல்லிட்டு இருக்க. சில நேரம் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு வந்தார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அடுத்து ஒரு சீக்ரெட் சொல்றார். எப்படி முன்னாடி அவளுக்கு ஆக போறது எதுவும் இல்லைன்னு சொன்னாரோ, இப்ப ஒரு ரகசியம் சொல்றப்பா. இந்த விஷயம் ஆளிலையில படுத்து கிடந்த நாராயணன் ஹிரண்ய கர்ப்பனுக்கும் எங்க ஐயனான சிவபெருமானுக்கும் மட்டும்தான் தெரியும். 2 பேரும் ரகசியமா நேத்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. எப்பா ரகசியம், அம்மாவை பத்தின ரகசியம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றேன். என்னன்னா, ஒன்றாய் அரும்பி அவ ஒன்னாதான் உருவானா, பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். மொத்த படைப்பு மொத்தமுமே இருக்கு பாருங்க. நான் முதல் நாளே சொன்ன சிங்குலாரிட்டி, அது வெடிச்சு செதறுனுச்சு. அந்த அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுனுச்சு. இப்படி மோதித்தான் இந்த மொத்த புவனமும் கிரியேட் ஆனுச்சு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா நட்சத்திரம், கோள்கள், கேலக்சி எல்லாமே இப்படி உருவானதுதான். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். எல்லா இடத்துலயும் வியாபிச்சு நிக்குது. காலம் இடம் எல்லாத்தையும் கடந்த வஸ்துவா வியாபிச்சு நிக்கக்கூடிய அந்த பராசக்தி அனைத்தையும் நீங்கி நிற்பாள். எல்லாத்தையும் வியாபிச்சும் அவளால நிக்க முடியும், எல்லாத்திலிருந்து விலகியும் நிக்க முடியும். இப்ப புரியுறதா? அம்மானு கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணவும் முடியும். நீ நானா கொண்டு செஞ்சேன்னு நினைச்சாச்சு போ அப்படின்னு அந்த போவும் அவளால முடியும். அதனால அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அவளால நீங்கியும் நிற்க முடியும்.
அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா அப்படின்னா என் மனசுல நீங்காம எப்பவும் இருக்கா, என் மனசுல எப்பவும் நீங்காம இருக்கா. அவ நினைச்சா நீங்கி போலாம், நான் நீங்க விடாம இருக்கேன், நான் நீங்க விடாம நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்? அதுதான் எனக்கு தவம். சின்னஞ்செறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் தன்னந்தனி இருப்பார்க்கு இதுவோடும் தவமில்லையேன்னு சொன்னாரா? அதனால நான் அவளை விடாம இருக்கேன். அவ நினைச்சா எதுல இருந்தும் நீங்கி போக முடியும், எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கக்கூடியதான் அவ. ஆனா எல்லாத்துல இருந்தும் விலகியும் இருப்பா. எப்படி நிறைஞ்சும் இருந்து விலகியும் இருக்கிறது? நான் ஒரு அழகான கதை சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். பொண்ணுக்கு கல்யாணம். அப்பா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்பாவோட அண்ணன் ஏதோ ஒரு சொத்து தகராறு, 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. இந்த பொண்ணோட அம்மா இருக்கால, அதாவது இவரோட ஒய்ஃப் சொல்றா, 1000 தான் இருந்தாலும் உங்க அண்ணன் இப்ப விட்டனா வேற கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம வீட்டுல அதுக்கு அடுத்து எந்த தேவதையும் கிடையாது, இவளோட கல்யாணத்தோட எல்லாம் முடிஞ்சிடும். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி போய் இன்விடேஷனை கொடுங்களேன், இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இன்விடேஷன் கொடுங்களேன், நல்ல மனைவி ரைட்டா, இன்விடேஷன் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னான். போ, அவனுக்குலாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம், அவன் பண்ணதெல்லாம் தெரியாது, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா இது பண்ணா அது பண்ணா. அது மாதிரி அவரும் ஒரு கதை வச்சிருப்பாருல, எல்லாரும் அவங்க கதையில ஹீரோ, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல கொடுங்க, ஒரு பத்திரிக்கை சரி அனுப்பியாவது விடுங்க அப்படின்னு. சரி போ, நேரில் போய் நான் அவனுக்கு கொடுக்கலாம், பத்திரிக்கைலாம் வைக்க முடியாது, நான் அனுப்பிச்சு விட்றேன். அதுவும் அவன் கல்யாணத்துக்கு வரணும்லாம் இல்லை, சின்ன வயசுல இவகிட்ட பாசமா இருந்தான், அதனால அனுப்பிச்சு விடுறேன், வந்தா வரானா பார்ப்போம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், ஒரு அழகான பத்திரிக்கையை எடுத்து பின்னாடி பேரெல்லாம் போடலை, வேணுக்குன்னே போடலை, அதில் பேரெல்லாம் எழுதி அட்ரஸ் எல்லாம் எழுதி போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அந்த பத்திரிக்கை யார்கிட்ட போய் சேர்ந்தது? பெரியப்பா கிட்ட போய் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அந்த பத்திரிக்கை வந்துச்சு. என்ன பத்திரிக்கை அனுப்பியிருக்கான் அப்படின்னு அவரு பார்த்தார். அவளுக்கு கல்யாணமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால அனுப்பிச்சிருக்காரு. ஓ, நேரில் கூட வந்து பத்திரிக்கை வைக்க முடியாது அந்த படவாக்கு அப்படின்னு அவர் கேட்டார். சரி இருக்கட்டும் விடுங்களேன், ஏதோ ஆச்சு மனஸ்தாபம், அங்கேயும் நல்ல மனைவின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கலாம், ரேர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும்ல, ஏதோ அவளும் பார்த்து பரவாயில்ல போனா போறா, அவர் தான் உங்களோட சின்னது, உங்க தம்பி தானே, உங்களோட வயசுல சின்னவர் தானே, நீங்க தான் பெருந்தன்மையா விட்டு கொடுக்கணும் பெரியவர் அப்படின்னு அந்த மனைவி சொன்னாங்க. சரி அவனுக்காக இல்லைனாலும் நான் தூக்கி வளர்த்த புள்ள அவளுக்காக நான் அவ கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னு போனார். இப்ப என்ன, பிரைமரி ரிலேட்டிவ் பெரியப்பா, தூக்கி வளர்த்த பொண்ணு கல்யாணம், பெரியப்பா போறாரு கல்யாணத்துக்கு. கல்யாணத்தன்னைக்கு பெரியப்பா பெரியம்மா 2 பேரும் உள்ள என்டர் ஆறாங்க. வாசல்ல இப்பெல்லாம் வரவேற்கிறதுக்குலாம் ஆள் போட்டு விடுறாங்க, அதனால அவங்க எல்லாம் வாங்க, யாருன்னே தெரியாம வாங்க வாங்கன்றாங்க, எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. இந்த பெரியம்மா பெரியப்பாக்கு எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 சேர் கொடுத்துருவாங்க. ரோல வந்து உட்கார்ற அதிகாரம் அவங்களுக்கு உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒரு ரோ ஆஃப் அதிகாரம் இருக்கும் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காந்துட்டாங்க. இப்ப என்ன, சபை நிறைய உட்காந்துருக்காங்க, கரெக்டா, சபை நிறைய உட்காந்துருக்காங்க. நம்மளால மாமனார் இருக்காருல்ல, அதாவது பொண்ணோட அப்பா, அவர் இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஆசிலேஷன், வாங்கன்னு சொல்லலாமா வேணாமா, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்ப இந்த அம்மா பக்கத்துல நின்று வாங்கன்னு கூப்பிடுங்க, போங்க போய் வாங்கன்னு சொல்லுங்க, போங்க வாங்கன்னு சொல்லுங்க போங்க அப்படின்னு இந்த அம்மா இடிக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்குள்ள அவர் சொல்லி சொல்லி கேட்கல, அவர் அங்க எதுவும் பிஸியாகவும் இருப்பாரு. இந்த அம்மாவே போகணும், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, இவ்வளவு தூரம் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நம்ம பேசிடும். ஏட்டா நம்மால் என்ன பண்ணுவாரு, இப்படி இறங்கி போவார், வாங்க நீ நல்லா இருக்கீங்களா. அண்ணன் கிட்ட கேட்க மாட்டாரு, ஏன்னா அண்ணன் கூட தானே சண்டை, அதனால அண்ணன் கிட்ட கேட்க மாட்டாரு. அப்ப என்ன, எங்கும் நிறைந்து நீங்கி நிக்கிறது. அண்ணனும் என்ன பண்ணுவார், இப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஒரு வார்த்தை பேசுறான், அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். பெண்ணா அவனுக்கு திமிரு இருக்குல்ல, இப்ப உனக்கு இருக்கிறது என்ன, அதே தானே. அப்போ எங்கும் நிறைந்து நீங்கியும் இருக்க முடியும், அந்த இடத்துல நிறைச்சும் இருக்கலாம் நீங்கியும் இருக்கலாம். அப்படித்தான் அம்பாள் இருக்கிறாளாம். என்ன பண்றா, அந்த இடத்துல நிறைஞ்சும் இருக்கா நீங்கியும் இருப்பா. நம்ம மனசுல நிறைஞ்சும் இருப்பா நீங்கியும் இருப்பா, நம்ம மனசுல அவ நிறைஞ்சும் இருப்பா நீங்கியும் இருப்பா. ஏன்னா நான் சொன்னேன், நாஸ்திகர்கள் கூட அன்னபூர்ணி உபாசனை பண்ணாம இருக்க முடியாது, வயிற்ற நிறைச்சிருவா. ஏன்னா வயிற்ற நினைக்கிறோம் அம்மா, அவன் சோறு போட வேண்டியது அவ கடமை, சோறை கொடுத்துருவா, சாப்பிட்டுடுவான், சந்தோஷம். ஆனா அம்பாளை நினைக்கிற மாதிரி சிந்தனையா அவ கொடுக்க மாட்டான், நிறைஞ்சு இருப்பா நீங்கியும் இருப்பா. சோ இது அவளால் முடியும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், ஆளிலையில் துயின்ற பெம்மானுக்கும் என் ஐயனுமே அறிவார். இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே அப்படின்னார்.
இந்த பாட்டுக்கு இன்னும் டீப்பான நிறைய மீனிங் இருக்கு, நான் உள்ள போல. ஏன்னா எப்படி ஒன்றா இருந்தா, எப்படி பலவா இருந்தா, அவ எப்ப உதிச்சா அப்படின்னா நிறைய போல. ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உன்றன் மெய்யருளே அப்படின்னு இந்த பாட்டை சொன்னார். காஞ்சிபுரத்துல அம்பாள் என்ன பண்ணா, சிவபெருமான் 2 படி நெல்லு கொடுத்தாராம். இந்த 2 படி நெல்லை வச்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளினாராம். அம்பாள் என்ன பண்ணாலாம், அந்த 2 படி நெல்லை வச்சு இந்த பூமியில 32 விதமான அறங்களை செஞ்சாலும். எல்லா ஜீவராசியும் உணவு கொடுத்து, எல்லா தானிய கிடங்கையும் நிறைச்சு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சாலாம். அந்த அந்த உணவுப் பொருள்கள் கெட்டு போகாம பாதுகாத்து 32 விதமான அறங்களை அவ செஞ்சாலாம். அவரு கொடுத்தது 2 நாழி தான். அப்படியே என்ன அர்த்தம், ரொம்ப சமர்த்தான மனைவின்னு அர்த்தம். அப்படியே அம்பாள் அறம் செஞ்சாலாம். எப்படி செஞ்சா, இந்த இயல்பே பெண்களுக்குண்டான இயல்பு. இந்த இயல்பே பெண்களுக்குண்டான இயல்பு என்னன்னா, புருஷன் என்ன கொடுக்கறானோ அதை சேமிச்சு மல்டிப்ளை பண்ற சக்தி பெண்ணுக்கு தான் உண்டு, ஆணுக்கு அது கிடையாது. ஆண் இன்வெஸ்ட் பண்ணுவான், இன்ட்ரெஸ்ட் பார்ப்பான், இதெல்லாம் பார்ப்பான். ஆனா அவன் தொடர செல்வம் விருத்தி ஆகாது, அவன் தொடர விஷயங்கள் விருத்தி ஆகாது. பெண் தொடர விஷயம் விருத்தி ஆகும். ஏன்னா அதனாலதான் சொல்றது 1 9 ஆக்கிட்டா, 1 9 ஆக்கிட்டான்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம், அருகு நுனி பணியணைய சிறிய துளின்னு ஒரு ஆணுடைய விந்தணுவை மட்டும்தான் ஆண் கொடுக்கறான், ஒரே ஒரு அணுவை கொடுக்கறான். அதுக்கு கண், காது, மூக்கு, வாய் அப்படின்னு 9 விதமான அவயவங்களை பொருத்தி ஒரு குழந்தையா உருவாக்குறவ பெண் தான். 1 9 ஆக்கிட்டாவ. காமம்ங்கிற ஒரு சுகத்தை தான் ஆண் கொடுக்கறான், நவரசங்கிற 9 சுவைய பெண் கொடுத்துடுறா குழந்தைங்கிற வடிவத்துல. 1 9 ஆக்கிட்டா. சோ இதுதான் 1 9 ஆக்குறது. எதை கொடுத்தாலும் அதை விருத்தி பண்ற சக்தி பெண்ணுக்கு உண்டு, விருத்தி பண்ணக்கூடிய பெண்ணா இருந்தா. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. நீ ஒரு பொண்ணு பார்க்க போறியா, 2 குவாலிட்டி அவள்கிட்ட இருக்கான்னு பாரு. MBA முடிச்சிருக்காளா, கார்பரேட் ஜாப்ல இருக்காளா அப்படிங்கறத பார்க்காத. மாமனார் 100 சவரன் போடுவாரா, கார் வாங்கி கொடுப்பாரா பார்க்காத. 2 குவாலிட்டி அவளுக்கு இருக்கணும். மனைத்தக்க மாண்பு, அவ எந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வராளோ அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அந்த குடும்பத்தினுடைய அறம்னு ஒண்ணு இருக்கும், அந்த அறம். இந்த குவாலிட்டி பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு, ஆணுக்கு கிடையாது. இன்னைக்கு பெண்கள்கிட்ட இந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டு வரதுனாலதான் டைவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. பெண் கிட்ட இந்த குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி குறையறதுனாலதான் டைவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னா, எங்க அம்மா வீட்டுல நான் இப்படிதான் பண்ணினேன், நோ, இந்த வீட்டினுடைய அறத்தை பாதுகாத்துட்டு வர தன்மை தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். அதைத்தான் அம்மா வீட்லயும் சொல்லி வளர்க்கணும். நீ போற இடத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. இங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையோ உணவு பழக்கத்தையோ அங்க கொண்டு போக கூடாது. ஏன்னா அது நேச்சுரலா எரிச்சலை உருவாக்கும். ஏன்னா எந்த ஒரு குடும்பமுமே ஒரு சிஸ்டம், காலங்காலமா அந்த சிஸ்டம்ல வந்திருக்கும். அந்த குடும்பம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆகுமே தவிர அதை எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸா வரக்கூடியவங்க மாடிஃபை பண்றதை ஒத்துக்க முடியாது. இப்ப நம்ம ஊர்ல நம்ம இன்னையில இருந்து காந்தி ஜெயந்தி கொண்டாட வேணாம்ப்பா அப்படின்னு டிசைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டம் பாஸ் பண்றோம். இப்ப இல்லப்பா காந்தி எல்லாம் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, அவர் என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா அந்த கைவனையை கட்டிட்டு ஆடணுமா, வேணாம், இன்னையில இருந்து காந்தி ஜெயந்தி கிடையாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் போடுறோம் அப்படின்னா ஃபைன். இது நம்ம குடும்பத்துக்குள்ள பண்ணிக்கிட்டது. சைனாக்காரன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு தப்பு. இதுதான் டிபெட்ல நடந்தது. திபெத்தை சைனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு திபெத்தினுடைய வழக்கங்களை மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. திபெத்துக்குள்ள சைனா ஆக்கிரமிச்சு திபெத்தினுடைய வழக்கங்களை மாத்தி அமைக்குது. அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் திபெத்தை சப்போர்ட் பண்ணி சைனாவை எடுத்துக்கிட்டு இருக்கு. சோ அது மாதிரி எந்த குடும்பத்துக்கு போறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய மரபு பழக்க வழக்கங்கள், அந்த குடும்பத்தினுடைய உணவு வழக்கம், அந்த குடும்பத்தினுடைய கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல மாத்திக்கணும். இதை மாத்திக்கணும்னு எங்க வள்ளுவர் சொல்லியிருக்கார்? மனைத்தக்க மாண்பு அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். இல்ல, மனைத்தக்க மாண்புடையல் ஆகின்னு சொன்னார். நீ ஆல்ரெடி ஒரு மாண்போட இருந்திருப்ப, உனக்கு ஒரு கற்பு நெறி இருந்திருக்கும், உன் குடும்பத்துக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். ஆனா நீ போகக்கூடிய குடும்பத்துக்கு நீ ஒன்ன ஆக்கிக்கணும். ஆகினாலே தயாராகிறதுன்னு அர்த்தம். அங்க என்ன இருக்கோ அதுக்கு நீ மாறிக்கணும். நீ இன்னும் அங்க பழசையே பிடிச்சுட்டு இருந்தனா இந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது.
இந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. அது நேச்சுரல் டெண்டன்சியில அது நடக்கும். ஏன்னா இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒருத்தன் ஹெல்மெட் போடாம 2 வீலர்ல போறான், போலீஸ்காரன் நிறுத்துறான், ஏன்பா ஹெல்மெட் போட்டு வரல? சார் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்து. சரி 1000 ரூபா ஃபைனை கட்டு. இது வரலும் பிரச்சனையே வராது. சரி சார் சலான் கொடுங்க, நான் வந்து இபேல ஜிபே பண்ணி இபே டிஜிட்டலாக பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சலானை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. நான் யார் தெரியுமா, உங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதுதான் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது. அந்த குடும்பத்துக்குள்ள புதுசா வரக்கூடிய பெண் இந்த மனோநிலையில பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது முன்னாடி அந்த பழக்க வழக்கம் இருந்தது. ஒன்றும் வேண்டாம், ராமாயணத்துல மிகச்சிறந்த கதாபாத்திரம் யாரு? எல்லாமே சிறந்த கதாபாத்திரங்கள் தான். ஆனா நான் ஒரு நுட்பமான கதாபாத்திரம் சொல்றேன். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி அயோத்திக்கு வந்துட்டாங்க. 12 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. 12 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் கைகேயி வரம் வாங்குறா, காட்டுக்கு போகணும் அப்படின்னு. அடுத்த நாளெல்லாம் போல நம்ம சீரியல்ல பாக்குற மாதிரிலாம் கிடையாது. 12 வயசுல ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு, 24 வயசுல தான் காட்டுக்கு போனான். ஸோ 12 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம்னு முடிவானுச்சு. கைகேயி வரம் வாங்குறா, சீதையும் ராமனும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போயும் 13 வருஷம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா இருக்காங்க. அந்த கடைசி 1 வருஷம் தான் ராவணன் தூக்கிட்டு போறான். நல்லா யோசிச்சு பாருங்க, ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கறதான ரூல். அயோத்திக்கும் மிதிலைக்கும் நடுவுல காடு இருந்துச்சா இல்லையா? அயோத்திக்கும் மிதிலைக்கும் நடுவுலையும் காடு இருந்தது. ஏன்? கம்பராமாயணத்திலே வருது, வால்மீகி ராமாயணத்திலே வருது. அந்த காட்டுல தான் பரசுராமரை ராமன் மீட் பண்றான் கல்யாணமாகி திரும்பி வரும்போது. அந்த காட்டுக்கு போயிருக்கலாமே. அயோத்தி ராஜ்யத்துல இருந்தானே எதையும் வாங்கிக்க கூடாது, மிथिला ராஜ்யத்துல இருந்து வர வச்சிருக்கலாம்ல. அம்மா அப்பா இது மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை, நாங்க இப்ப வாழறதுக்கு வழி இல்லாம இருக்கோம், நாங்க உங்க நாட்டுல வந்து சுகபோகத்தெல்லாம் அனுபவிக்க விரும்பல, இங்கேயே நாங்க வந்து ஒரு சின்ன மாளிகை எங்களுக்கு கட்டி கொடுங்க, இந்த காட்டுக்குள்ள நாங்க இங்க வாழ்ந்துக்கிறோம். 14 வருஷம் திரும்பி போயிருக்கோம். சீதை ஒரு பெட்டிஷன் போடல, சீதை ஒரு பெட்டிஷன் போடல. இன்னொன்னு, இந்த பக்கத்துல இருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் சித்திரகூடம் போய் அங்க இருந்து அப்படியே கிஷ்கிந்தா வரையிலும் கிட்டத்தட்ட வராங்க. இவ்வளவு தூரம் வராங்கல்ல, இந்த நியூஸ் ஜனகருக்கு போனுச்சா போல, இது மாதிரி உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, அரசுல ஒரு சதி நடந்துருச்சு. சதி வேற எதுவும் பிரச்சனை இல்லை, சதி நடந்துச்சு, அவங்க காட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஜனகர் வந்தாரா? ஜனகர் வந்தாரா? ஜனகர் வரல. கதை இன்னும் சீரியஸ் ஆயிட்டே போகுது. ராவணன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டார். ஜனகர் வந்தாரா? என்னப்பா இப்படி ஒரு விஷயம்? ஜனகருக்கு உளவுத்துறை கண்டிப்பா இருந்துரும். ஜனகருக்கு ஒரு உளவுத்துறை கண்டிப்பா இருந்துரும். அப்ப அந்த உளவுத்துறை இப்படி நடக்குதுங்கிற தகவலை ஜனகருக்கு அனுப்பிடும். சீதை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், ராமன் இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்டார்ட் இமீடியட்லி போர்சஸ் அனுப்புங்க அப்படின்னு போர்சஸ் அனுப்ப வேண்டியதுதானே? அனுப்பலையே. இந்த கதை முழுக்க பாத்தீங்கன்னா ராமனும் போய் ஹெல்ப் கேட்கல, குரங்குகள்கிட்ட போய் கேட்டானே தவிர, மாமனாருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, லட்சுமணா குடு ஓடு மிதிலைக்கு போய் அங்க சொல்லு, அப்படியே பெங்கால் வழியா இறங்கி நேரம் இலங்கைக்கு வர சொல்லு, நான் இப்படியே வந்துடுறேன் இலங்கைக்கு, அங்க வச்சு முடிச்சிருவாங்க கதையை. ஸ்கெட்ச போட்டாரா? இல்ல, குரங்குகள்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு, கரடி கிட்ட ஹெல்ப் கேட்டாரு, இதெல்லாம் கேட்டாரே தவிர மாமனாருக்கு ஒரு செய்தி அனுப்பல. மாமனார் கிட்ட ஹெல்ப் அவர் கேட்கல. சீதை சொல்லல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், காட்டுக்குள்ள இருக்கேன், இப்படி இருக்கேன், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, எதுவுமே அவளும் சொல்லல. ஒரு வேதத்துக்கு மிதிலைக்கு போய் பார்க்கணும்னு அவ சொல்லல. இதெல்லாம் பரவாயில்ல, இவங்களாவது கொஞ்சம் வைராக்கியம், அந்த இளம் வைராக்கியம்ங்கிறது கொஞ்சம் இருக்கலாம், ரைட்டுமா நம்ம இருக்கலாம், காட்டுக்கு தானே போறோம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஜனகருக்கு பதறி இருக்கும்ல அந்த 14 வருஷமும். எங்கேயாவது இடத்துல இதாவது ஹெல்ப் கேட்க மாட்டாங்களா? தானே போய் பண்றாங்கல்ல. அப்ப எங்கேயாவது ஜனகருக்கு போய் பண்ணாரா? ஜனகருடைய அம்மா எங்கேயாவது இன்சிஸ்ட் பண்ணா, போட்டு குத்திக்கிட்டே இருந்தா ஜனகரன் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அதுதான் ராமாயணத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு. ஜனகன் தான் மிகச்சிறந்த பாத்திரம். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு அவங்க காடெல்லாம் தாண்டி திரும்பி வந்து நாட்டுக்கு வந்து திரும்ப சீதை கர்ப்பவதி ஆகும்போது தான் ஜனகருங்கிற கேரக்டர் திரும்ப வரும் உத்தர ராமாயணத்துல. அது வரையிலும் வரமாட்டார். ஏன்னா அவளுக்கு புள்ள பேரு பாக்குறது ஜனகரோட கடமை. அவ கடமையை தவிர வேற எங்கேயும் இன்வால்வ் ஆகவே இல்லை. கடமையை தவிர எங்கேயுமே இன்வால்வ் ஆகல. சோ இது சிறப்பு, இதுதான் மனைத்தக்க மாண்பு. கவலை அவர் போட்டுட்டு போட்டோம், ஆனா அவர் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு அத்தனை அதிகாரமா அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவரும் ஒரு மன்னர், படை அனுப்பிச்சிருக்கலாம், பொருள் அனுப்பிச்சிருக்கலாம், எதை வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாமே. ஏமா நீ கஷ்டப்படாதமா, ஒண்ணு வாங்குது வாங்கல, இவர் அனுப்பிச்சாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல. இல்ல, அனுசூயா கொடுத்தா ஆபரணங்கள் தான் அவன் கீழே தூக்கி போட்டு போனா. சீதை ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தாருல, அதுல இருந்து தானே சூடாமணியை எடுத்து கொடுத்தா.
அப்ப சீதை ஆபரணங்கள் போட்டிருந்தா, ஜனகர் அனுப்பினா வாங்கியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. தசரதனே ஆபரணங்கள் அனுப்பினான்னு தான் வால்மீகி ராமாயணம் சொல்லுது. ஆனா ஜனகர் ஒரு இடத்துல கூட தலையிடவில்லை. ஏன்? சீதை எந்த குடும்பத்துக்கு போனாலும் அந்த குடும்பத்தினுடைய தர்மத்துக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டா, அவ்வளவுதான். எங்கேயும் அப்பாவை பத்தி பேசலாம், அவங்க அம்மாவை பத்தி பேசலாம், அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்கல, அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கல, அவங்க அம்மா அப்பாவும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வரல. எங்க போறோமோ உண்டான மாண்போட இருக்கிறது தான் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. புருஷன் எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கறானோ அதுல மிச்சம் முடிச்சு எவ்வளவு வாழ்றாலோ அந்த குடும்பம் உருட்டுரும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணலாம், நம்ம வந்து தீமிடு வெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பண்ணா, ஏன்னா இதெல்லாம் தர்மத்துக்குள்ள தலையிடுற மாதிரி இன்டர்ஃபரன்ஸ். சோ அதனால அம்பாள் என்ன பண்ணா, அவரு 2 நாளை நெல் கொடுத்தார், இவன் என்ன பண்ணா 32 ஆரமும் அதை வச்சு செஞ்சா. ஏன்னா அவதான் எல்லா சுமங்கலிக்கும் மேலான தீர்க்க சுமங்கல். அதனால அவ இதெல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது. அப்படிப்பட்ட அம்பாள் என்ன பண்றாளாம், நீதான் 32 ஆரமும் செஞ்சு இல்ல, நீ யாரோ ஒரு பணக்காரன் இல்ல யாரோ ஒரு ராஜா யாரோ ஒரு மிராஸ்தார் அவங்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச தமிழ வச்சு அவனை புகழ்ந்து பாடி அவன்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிற நிலைமையில வச்சா இது உனக்கு தகுமா அப்படின்னு பாடுற. அப்ப அபிராமி பட்டர் எவ்வளவுதான் செல்வ செழிப்போட அம்பாளுக்கு உண்டான சௌபாகியத்தோட இருந்தாலும் அவருக்கும் வறுமை இருந்திருக்கலாம். அந்த வறுமையில இப்படி ஒரு நிலை அவருக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த நிலைய அவர் விரும்பாம ஒரு மனோநிலையை வெளிப்படுத்தினதா பார்க்கலாம். இதே நிலையை நீங்க பாரதி கிட்டையும் பார்க்கலாம். இதே நிலையை நீங்க பாரதி கிட்டையும் பார்க்கலாம். இந்த இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ அப்படின்னு கேட்டது என்ன? ஏமா இதை கொடுக்கறது உனக்கு என்னமா பிரச்சனை? நீ சர்வ வல்லமை படைத்தவன், கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு தானே கேட்டான். பாரதியோட ஒரு குறிப்பே கிடைக்கும். இந்த உப்புக்கும் புளிக்கும் என்னை ஓட வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டை நான் எப்படி விடுதலை பாதையில் செலுத்துவதுன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கான் பாரதி. அடியே பராசக்தின்னு ஆரம்பிக்கும் அந்த குறிப்பு. அடியே பராசக்தி, உப்புக்கும் புளிக்கும் என்னை ஓட வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டை நான் எப்படி விடுதலை பாதையில் செலுத்துவது அப்படின்னு ஒரே நடையில ஒரு வரி வரும். பராசக்திக்கு லெட்டர் எழுதியிருப்பான். என்ன உப்பு புளின்னு ஓட வச்சேன்னா நான் எப்படி இந்த நாட்டை விடுதலை பாதையில செலுத்துறது? அதுக்கு தானே நீ என்ன படைச்சிருக்க அப்படின்னு கேட்டிருப்பார். அதே மெத்தட்ல இவர் கேட்கிறார். செய்ய பசுந்தமை பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும், பாதி பொய் பாதி மெய் இயம்ப வைத்தாய் இதுவோ உன்றன் மெய்யருளே. இப்படி பண்றதுதான் உன்னோட உண்மையான அருளாமா அப்படின்னு கேட்டார். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் கருண கருணாம்புயமுலை தையல் நல்லால் கைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லாட் கண்டீர் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. வரிசை அடிக்கிட்டார். என்ன அடுக்கினார்? என்ன பண்ணார்? திடீர்னு அபிராம பட்டர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார். இப்படி எல்லாம் யோசிச்சே போனார். இப்படியே கவலை, யார்கிட்டயோ போய் ஏதோ பாட்டு பாட வேண்டி வந்தது. இப்படி போய் பாட வச்சேன், போய் இதெல்லாம் சரியா வருமா? நான் போய் அவனை பாடணும்னு நினைச்சாலும் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா என் புத்தி முழுக்க நீ தான் இருக்க. நான் ஒன்ன நினைச்சு இவ்வளவு அழகா இருக்க சின்னஞ்சிறிய மருங்கினல் சாற்றிய செய்யப்பட்டு பெண்ணம் பெரிய முளைமேல் முத்தாரமும்னு பாடுனா அந்த பணக்காரன் அவன் பொண்டாட்டிய வர்ணிக்கிறேன்னு நினைச்சிட்டு என் மேல எரிஞ்சு வரான். இதுதான் உன்னோட மெய்யருளா அப்படின்னு வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் நடந்து போயிருப்பார். இப்படி போகும்போது பார்த்தா ஒரு பெரிய குளம், குளம் முழுக்க தாமரைப்பூ. பார்த்த உடனே என்ன பண்ணாரு, ஒரு ஆசை வந்துருச்சு. ஐயோ தாமரைப்பூ அப்படின்னு போய் கச்சன்னு ஒரு 20 தாமரையை பறிச்சார். இந்த தாமரையை பறிச்சு அப்படி ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா அப்படி கொத்தா இருக்கும் தாமரை. அப்படி கொத்தா இருக்கிற தாமரை பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கையில அப்படி பிடிச்சோம்னா தாமரை மேல அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரிசை தாமரையா அடுக்கி வச்சாராம். எப்படி அடுக்கி வச்சார்? அருணாம்புயம், அப்படி சிவப்பா இருக்கக்கூடிய தாமரை. என் சித்தாம்புயம், என் மனசுங்கிற தாமரை என் சித்தாம்புயத்தில் அமர்ந்திருக்கும். அதாவது உதிக்கின்ற சூரியன் போல இருக்க தாமரை நிறத்தில் இருக்கக்கூடிய உதிக்கின்ற சூரியனிலும் என்னோட புத்திங்கிற தாமரை ஹிருதய கமலத்திலையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தருணாம்புயமுலை தையல் நல்லாள். எப்படி ஒரு தாமரை மொட்டு இருக்குமோ அந்த மாதிரி 2 தாமரை மொட்டை அடுக்கி வச்சாப்புல இருக்கக்கூடிய மார்பகங்களை இருக்கக்கூடிய அம்பாள் அவளுடைய தகைசேர் நயன கருணாம்புயம்,
அவளுடைய 2 தாமரை கண்ணு. அடுத்தது வதனாம்புயமும். அந்த தாமரையை பார்த்துட்டா அந்த 2 தாமரையும் இன்னொரு தாமரையில ஒட்டி இருக்கு. அது முகத்தாமரை. அந்த முகம்ங்கிற தாமரை இருக்கான். அந்த தாமரையில இருந்து அப்படியே கீழே வந்தா கராம்புயமும். 4 தாமரை சுத்தி இருக்கான் அவளுடைய 4 கரங்களும். அடுத்தது அப்படியே இன்னும் கீழே வந்தா இன்னும் 2 தாமரை இருந்துச்சான் அவளுடைய திருவடிங்கிற 2 தாமரை சரணாம்புயமும். இவ்வளோ தாமரை இருக்கு, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த தாமரையிலே முழுகிட்டு, இந்த தாமரையை விட வேற எனக்கு என்ன செல்வம் வேணும்? இப்படி தாமரையை அடுக்கி வச்சா போல இருக்கக்கூடிய அந்த தாமரைகளை பார்த்தோன்னே அவருக்கு அவரோட வறுமையெல்லாம் மறந்து போச்சு. இந்த அனுபவம் நிறைஞ்சிருச்சு. ஏன்? பொருள் இருந்து கிடைக்க வேண்டியது என்ன? அனுபவம். அனுபவமே நேரடியா கிடைச்சா பொருள் இதுக்கு தேவையில்லை இல்லையா? அவருக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு, பொருளை பத்தின பிரஜை போயிடுச்சு. அடுத்த பாட்டு ஆரம்பிச்சார். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்றும் தவனரிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலர் ஆகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற வாளரையே. ஏன்னா திட்டிட்டே போயிருப்பார் அம்பாள. இப்ப சொல்றார், சே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண அம்மா அவளே மென்மையா தன் பிள்ளைங்கள ஹேண்டில் பண்ணுவா, அடிக்க மாட்டா. நீயோ இந்த தாமரை மாதிரி சாஃப்ட், நீ என்ன அடிப்பியா? அதனால நான் வேற யாரையும் நினைக்க மாட்டேன். போ, வேற யாரும் எனக்கு வேண்டாம், நான் வேற யாரையும் பாட போறது இல்லை. தஞ்சம் பிரிதில்லை, எனக்கு வேற யாரும் தேவையில்லம்மா, எனக்கு ஒன்னதாமா தெரியும். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்றும் தவனரிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன். இதை தவிர வேற தவம் செய்யணும்ன்றது என் மனசுக்குள்ள ஓடலமா, நினைக்கின்றிலேன். நீள் சிலையும், நீள் சிலைனா பெரிய அம்பு, சாரி வில்லு, 5 அம்பும் 5 மலர். இக்கு, இக்குங்கிறது கரும்போடைய பேரு. இக்ஷு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம், ஈக் அப்படின்னா ஹிந்தியில சொல்லுவோம் ஈக். இக்கு அலர், அலர்னா பூ. ஆகி நின்றாய், இதுவாவே நீதான் இருந்த. அறியார் எனினும், இதெல்லாம் இவ்வளவும் இருக்கக்கூடிய மிருதுவான நீ இருக்க, இதெல்லாம் எதுவுமே இல்லாத இந்த பூமியில இருக்கக்கூடிய அம்மாவே பிள்ளை அடிக்க மாட்டான், நீ போய் அடிச்சிருக்க. பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. இப்ப இன்னொரு ஆங்கிள் யோசிப்போம். பஞ்சஞ்சு மெல்லடியாருங்கிறது அம்பாளோட பேரு. ஏன்னா அவ காலையும் செம்பஞ்சு குழம்பு பூசி இருக்கா. பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அடியார் பெற்ற பாலரையேனா அவளோட புள்ளதான் எல்லா அடியாரும். அடியார் பெற்ற பாலரையே, நீ பெத்த புள்ள, அதனால எனக்கு வேற யார் தஞ்சம் இருக்கா அப்படின்னு ஒரு பொருள் இதுல இருந்து எடுக்கலாம். பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றேன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. இப்ப திரும்ப அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட் வந்துச்சு? திரும்ப பழைய மூடுக்கு போயிட்டார். இப்ப அம்பாள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டுல இருந்து அம்பாள்கிட்ட பேசுறார். என்ன பேசுறார்? பாலினும் சொல்லினியா. எப்ப பேச ஆரம்பிச்சாலும் கொஞ்சிடுவார் பாருங்க, மணியே மணியின் ஒளியே அப்படின்றாரு. இப்ப பாலினும் சொல்லினியாய் அப்படிங்கிறார். பாலை விட இனிமையா பேசக்கூடியவளே, பனிமாமலர் பாதம் வைக்க நீ உன் காலை வைக்கிறதுக்கு மாலினும் தேவர் வணங்க நின்றான். திருமால் முதலான தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் கொன்றைவார் சடையன் மேலினும் கீழ் நின்று அவன் மேலையும் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம், அதாவது 4 வேதம் இருக்கு, இந்த 4 வேதமும் இருக்கக்கூடிய பீடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பீடத்தை விட சிவபெருமானுடைய தலையை விட நாராயணன் முதலான தேவர்களை விட உன் பாதத்தை வைக்கிறதுக்கு ஏன் தலை எந்த விதத்துல பெட்டர்னு நீ முடிவு பண்ண? இது எல்லாத்தையும் விட ஏன் தலை பெட்டர் அப்படின்னு நீ எப்படி முடிவு பண்ண? சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே அப்படின்னார். இந்த இடத்துல நாய் அப்படின்னு தன்னை மென்ஷன் பண்ணியிருக்கார். எம்மாய் நானோ ஒரு நாய், ஏன் தலையில நீ வைக்கணும் ஏமா முடிவு பண்ண? சோ இந்த இடத்துல அடியேன் உடை நாய்த்தலையே அப்படின்னார். தான் அடியேன் எல்லாருக்கும் கடையன். ஏன்னா இன்னும் சொல்ல போனா இவங்கெல்லாம் நாராயணன் கொன்றைவார் சடையனான சிவபெருமான் வேதங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கு, இன்னும் இருக்கிறதுலயே அடி கடைசி. அடியேன் முடை நாய்த்தலையே, ஒரு கால் வச்சா பிசுக்கு பிசுக்குன்னு அழுக்கு ஒட்டும், வாடை அடிக்கும், இப்படி நாய் மாதிரி இருக்கக்கூடிய என் தலையில் ஏன் கால் வைத்தாய்? கால் வைக்கணும்னு ஏன் முடிவு பண்ண அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல தன்னை நாய்ன்னு சொல்லிக்கிறார்.
இதே மாதிரி மாணிக்க வாசகர் எடுத்தீங்கன்னா, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு அங்காடி நாய் போல் அலைந்தேனே அன்னைக்கு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எதுக்கு இவங்க எல்லாம் தன்னை நாய்னு சொல்லிக்கிறாங்க? நாய்க்கு தான் நன்றி இருக்குமா? அவ்வளோ நல்லா இருந்தா நயா அப்படி சொல்லிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தன்னை நாய், நாயேன் 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 நாயேனையும் ஒரு பொருளாய் இங்கு நீ வந்து நயந்து கொண்டு நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாயின்னு முன்னாடி பார்த்தோம். ஏன் நாய்னு தன்னை சொல்லிக்கணும்? நாய்க்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நாய்க்கு ஒரு அழகான பழமொழி இருக்கு, நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்ல. இதை நம்மளும் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? நம்மளும் அங்காடி நாய் மாதிரி ஒவ்வொரு இடமா மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்ப பாரு பிஸி, எப்ப பாரு பிஸி. சரி, இவ்வளவு பிஸியா ஓடி என்ன பண்ண போறோம்? இவ்வளவு பிஸியா எல்லாரும் ஓடுறாங்கல்ல, எதுக்கு ஓடுறாங்க? இந்த உலகத்தை ஏதாவது மாத்தி அமைக்க போறாங்களா? எடிசன் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒன்னும் கிடையாது. அதே அல்பமான முட்டாள்தனத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். அதே அல்பமான முட்டாள்தனம் தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல்வாதி கூட அடியாள்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த அடியாள் குரூப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில உருவ அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த தலைக்கு கலர் பண்ணிக்கிறது, நிறைய செயின் போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கும். இதே ட்ரெண்ட் எல்லாம் இப்ப ஸ்கூல்லயும் இருக்கு. ஸ்கூல்லயும் பசங்க அப்படி இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? மண்டைய ஒரு கோலமா வச்சுக்கிட்டு டாட்டூ போட்டுக்கிறது, அது பண்றது இது பண்றது, டிக்டாக் வீடியோ போடுறது, நாங்க தான் கெத்துன்னு சுத்துறது, இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? இவெல்லாம் என்னைக்காவது அந்த அரசியல் தலைவன் ஆவானா? கடைசி வரையும் இவன் வந்து இந்த நாங்கெல்லாம் யார் தெரியுமான்னு சுத்திட்டே இருக்கிறது தான். இது என்ன? நாய் தான் இந்த வேலையை பார்க்கும். நாய் வீடு தன்னோட நினைச்சுட்டு குலைக்கும். ஆனா என்னைக்காவது வீட்டு எஜமானா மாறுமா? மாறவே மாறாது. சோ நாய் அந்த விதத்தில் கேவலமானது. நாய்க்கு வேலை இல்லை, நிஜமாவே இங்க பார்க்க வேண்டிய வேலை இல்லை. ஆனா நிக்க நேரம் இல்லை, எல்லாம் தன்னை சுத்தித்தான் இயங்குதுங்கிற எண்ணம் மனுஷனுக்கும் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நொடி நான் செத்து போனேன்னா உலகத்துல என்ன மாறும்? அடுத்த 2 அபிராமி அந்த கிளாஸ் கேன்சல் ஆகும். அவ்வளவுதான் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றம்ங்கிறது. ஐயோ இருந்தாருப்பா, இதுதான் நல்லா சொல்லி இருப்பாருப்பா, சரி இந்த வயசுல போயிட்டானா, இவ்வளவுதான் அதிகபட்சம் இருக்கும். வேற என்ன மாற போறது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் என்ன நினைச்சுப்பேன், என்ன சுத்திட்டாயா உலகமே இவங்க நினைச்சுப்பேன். அம்மா உற்சவம் வருது, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் நான் அதை நினைப்பேன். நியாயமா யோசிச்சு பாருங்க, அது வருஷமா ஆயிரக்கணக்கான வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் குறுக்க வந்திருக்கேன், எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். நான் குறுக்க வந்திருக்கேன். எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் என் பையனுக்கும் குறுக்க நான் வந்திருக்கேன். கரெக்ட் தானே? எங்க அப்பா எனக்கும் என் தாத்தாவுக்கும் குறுக்க வந்திருக்கு. அப்படி குறுக்க வந்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. நமக்கு நிஜமாவே வேலை இல்லை, நமக்கு நேரமும் இல்லை. ஏதோ சுத்தின்னு இருக்கும், ஏதோ ஒரு ஓட்டம், எதுக்குன்னே தெரியாது. எதுக்கு நான் ஓடுறேன், இதுக்கு ஓடுறேன், அது கண்டுபிடிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். என்ன அல்டிமேட் என்ன? எதுவுமே கிடையாது. இதுக்கு திட்டவட்டமா முடிவு சொன்னவர்கள் தமிழர்கள் மட்டும். எல்லாத்துக்கும் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதுக்கு திட்டவட்டமா பதில் சொன்னவங்க தமிழர்கள் மட்டும்தான். உலகத்துல வேற எவனும் சொல்லல. எப்ப இந்த லைஃப் எதுக்குப்பா அப்படின்னா வேற யாருமே சொல்லல, தமிழர்கள் மட்டும்தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் வேதம் கூட சொல்லல. நாய்க்கு தான் தன்னை வாழ்ந்துதான் எல்லாம் இயங்குதுங்கிற எண்ணம் இருக்கும். இன்னொன்னு, நாய்க்கு நன்றி உணர்வு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது ஆக்சுவலா நன்றி உணர்வே கிடையாது. நாய்க்கு இருக்கக்கூடியது இந்த வேலை நம்ம அவனை நைஸ் பண்ணி வச்சாதான் அடுத்த வேலை சோறு கிடைக்குங்கிற எண்ணம். இந்த சுபாவம் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? இது இன்செக்யூரிட்டி, பயத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம். எப்படியாவது அவனை நைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஏதாவது பண்ணி அவனை நைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த எண்ணம் மனிதனுக்கு இருக்கு. இது எல்லாம் நாய் பண்றது. அதனால தான் நாய் படாத பாடுபடுறேன்னு சொல்றோம் இல்லையா? அதனால நாய் படுற பாடு. அப்ப நாய் படுற பாடுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அந்த பாடுபடுறேன்னு நம்ம சொல்ல முடியும். நாய் என்ன பாடுபடுது? எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடுறது நாய் மட்டும்தான் ஓடும். எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடுறது நாய் மட்டும்தான் போகும். இன்னொன்னு, ஒரு நாய் இன்னொரு இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாலே மற்ற நாயெல்லாம் கூட சண்டை போடும். எதுக்கு மார்க் பண்ணுதுன்னே தெரியாம டெரிட்டரி மார்க் பண்ணி வைக்கும். என்னமோ தெருவே தன் கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைச்சுக்கும். கடைசியில அந்த நாய் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம செத்து போகும். ஒரு நாய் செத்து போனுச்சுன்னா அதை தூக்கி போடுறது கூட அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மனசு வராது.
ஸோ இதுதான் நாய். இன்னைக்கு நாயை வந்து நிறைய கொஞ்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுறத பரிகாரமாகவே ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த பைத்தியக்காரத்தனம்லாம் நிறைய நடக்கிறது ரைட்டா. ஆனால் அது அப்படி கிடையாது. நாய் இருக்கிறதுலேயே கீழான ஒரு உயிரினம். ஏன்னா மனிதன் பக்கத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி உண்டு. அந்த மன வளர்ச்சி இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் மனுஷன் பழக்க முடியும். மன வளர்ச்சி இல்லாத உயிரினங்களை பழக்க முடியாது. அதுங்களுக்கு மனம்ங்கிற பொறி இல்லைன்னா பழக்க முடியாது. நம்மளால பூனையை பழக்க முடியாது பெருசா. நம்மளால நிறைய பழக்கவே முடியாது. நிறைய எங்கேயாவது சர்க்கஸ்ல வித்த காட்டி பார்த்துருக்கீங்களா? பழக்கவே முடியாது. அதுங்க அதோட சிந்தனையில தான் இருக்கும். அது அந்த உள்ளுணர்வுல இருந்து மட்டும்தான் வேலை செய்யும். ஆனா நாயோ குதிரையோ யானை நமக்கு கட்டுப்படுறது காரணம் யானைக்கு மனசு உண்டு. அந்த மிருகங்கள்லயே கீழான மனநிலை உள்ளது நாய் மட்டும்தான். அதனால தான் இவங்க எல்லாருமே நாய் 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 நாய்னு தன்னை நாயோட ஒப்பிட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு எலின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எலின்னு சொல்லிருக்கலாம், பல்லின்னு சொல்லியிருக்கலாம்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாயோட ஏன் ஒப்பிடுவாங்கன்னா நாய் ஒரு உயர்ந்த பொருளை தொட்டுச்சுன்னா அந்த பொருள் தீட்டாயிடும். இதுல ஒரு கதையே ஒரு சரமான ஒரு நாயை பத்தி வரும். இந்த நாய் வந்து போய் ராமாயணத்துல வரும், ராமன் கிட்ட போய் நீதி கேட்டுச்சு அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி நாய் ஏதாவது ஒரு வேத ஹவிசையோ நாய் எதையாவது ஒன்று சாப்பிட்டுடுச்சுனாலோ நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நாய் இயல்பாகவே கீழான மனோநிலை இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதே மனோநிலை மனுஷனுக்கும் உண்டு. அபிராமி பட்டருக்கெல்லாம் கிடையாது, இருக்கிறத நினைச்சுக்கிட்டு பாடுறாரு. ஆனா நமக்கெல்லாம் இயல்பாவே உண்டு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் அபிராமி பட்டராகலாம். அக்செப்ட் பண்ணிக்கலையா நங்காடி நாயாவே வாழலாம். முதல் விஷயம் என்ன சார்ந்துதான் இங்க எல்லாம் இயங்குதுங்கிற எண்ணம். நான் தான் இந்த இடத்தோட எஜமானன். நான் இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் இல்லைன்னா இங்க என்ன நடக்கும், நான் இல்லைன்னா இங்க என்னென்ன விஷயங்கள் மாறும், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு தான் ஒரு நாள் கிளம்ப போறோம். அது நாளைக்காவும் இருக்கலாம், நாளை மறுநாளாவும் இருக்கலாம். அப்படியே போட்டுட்டு தான் கிளம்ப போறோம். வந்து இது மிச்சம் வைக்கிறோம், இது நான் கொஞ்சம் முடிச்சு வைக்கணும், அதெல்லாம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இல்லை எவ்வளவு காலத்துக்கு சொல்ல முடியும்? எதுவுமே கிடையாது. அப்படியே போட்டுட்டு தான் போறோம். இதை அக்செப்ட் பண்ணணும். இதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த நாய் குணத்துல இருந்து வெளில போயிடும். 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம். 40 வயசுல என்ன நாய் குணம்? 40 வயசுல சண்டை வருது, வெள்ளு வருது, இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் ரைட்டா. ஆனா அதை தாண்டி 40 வயசுல தான் இவன் தனக்காகவும் ஓடணும், குடும்பத்துக்காகவும் ஓடணும். எல்லாம் தன்னை சார்ந்து இயங்குதுங்கிற எண்ணம் வரும். அதான் நாய் குணம். ஸோ அது மாதிரி தன்னை சார்ந்துதான் இயங்குது. தான் தான் இந்த மொத்த அச்சாணி, மொத்த பேருக்கும் அச்சாணி நினைக்கக்கூடிய மனோநிலை நாய்க்கு உண்டு. அதுக்காக எப்படியாவது தான் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டியை மீறி வரக்கூடிய தன்மை இருக்குல்ல, இது நாய் குணம். இந்த 2 குணமும் 40 வயசுல ஆணுக்கு இருக்கும். தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறது, மற்றவங்க எல்லாரையும் தான் தான் போஷிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த 2 40 வயசுல இருக்கும். அதனாலதான் நாய் குணம் வரும். அதான் நாய் குணம்ங்கிறது. சரி, இதனால தான் அவங்க நாய் 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 அப்படின்ட்டே வந்தாங்க. இந்த இடத்தோட நம்ம இன்னைக்கு முடிப்போம். 60 பாட்டு முடிச்சிருக்கோம். 61 தொடரும். ஸ்வஸ்தி பிரஜேபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்கேன மஹிர்மஹீஷா கோபிராமணஸ்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கனை கருப்பு வில்லும் பாசாங்குசமும் அங்கே சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே.